அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். சிவாய நம்ம சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. ஐயா நாடோட துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழிப்ப புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆலவாய் சொக்கநாதர், எங்க இருக்க மீனாட்சி திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவர்களும் மற்றும் எல்லா அடியார்களுடைய குருவருனாலும் இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருடையும் திருவருடையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இந்த குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியின் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாதர் என்பால் ஆர் கிடைக்கும் அடியேன் வந்து மறைக்கும், ஏற்க கருத்து இசையவே யாருக்கும் தெரிவறியா, வெதசிகை சித்தா உரைத்தாய் அரியறியா, சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் திருத்தசாங்கம் என்ற அந்த திருவாசகத்திலே அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் ஓரளவுக்கு நிறைய பார்த்துட்டோம். இன்னைக்கு 9வது பதிகத்துல இருக்கும், 10வது பதிகத்துக்குள்ள போறதுக்கு நம்ம இன்னைக்கு முயற்சி செய்யறோம். இந்த திருத்தசாங்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய 17வது பதிகமாக விளங்குகின்றது. இந்த திருத்தசாங்கம் மற்ற வணிகள் 19வது பதிகமாக விளங்குகின்றது இந்த திருத்தசாங்கம். அதற்கு முன்னதாக குயில் பத்து இருக்கு. ஆக்சுவலி திருத்தசாங்கத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கணும்? கிளி பத்துன்னு தான் வச்சிருக்கணும். ஏன்னா கிளியை தானே சொல்லிட்டு இருக்காங்க. குயிலே குயிலேன்னு பாடுற மாதிரி இது கிளியே கிளியன்னு பாடுறதுனால இது கிளிப்பத்துன்னு தான் வச்சிருக்கணும். ஆனா இந்த கிளியிடம் கேட்பது மன்னன் கிட்ட இருக்கக்கூடிய தச அங்கம் என்று சொல்லுகின்ற 10 அங்கங்களை தான் இந்த பெண் அந்த கிளி கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வதாக அமைகின்றது. இந்த 10 அங்கங்கள் சிவபெருமானுடைய அந்த மன்னனாக எல்லா உயிர்களுக்கும் அவன் அரசனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய அந்த 10 இலக்கணங்களும் என்றும் மாறாதது. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இவைகள் என்றுமே மாறப்போறதில்லை. ஆனா மன்னனிடம் இருக்கக்கூடிய தசாங்கம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு மன்னனுக்கு நாடு வேண்டும், ஊர் வேண்டும், அவனுக்கு ஆறு வேண்டும், மேலும் அங்க இருக்கக்கூடிய பறை இசை வேண்டும், மலை வேண்டும், அவன் ஊர்தியாக வருகின்ற ஊர்தி வேண்டும், மேலும் அவனுக்கு படை வேண்டும், அணிகின்ற மாலை வேண்டும், இறுதியாக கொடி வேண்டும். ஆக இவை அத்தனையும் ஒரு சேர பெருமானிடம் இருக்கின்ற அந்த செய்திகளை நமக்கு சொல்லுகின்றது. அதுல இந்த 10 விஷயங்களும் இந்த 10 விஷயங்களும் நமக்கு தருகின்றது என்ன அப்படின்னா, நாம நினைக்கிற மாதிரி உலகத்துல மலை நினைக்கிற ஏதோ ஒரு கல்லில்லான மலையைத்தான் மன்னன் வச்சிருக்க முடியும். ஆனா சிவபெருமான் அருள் மலையவே வச்சிருக்கான். ஏதோ நீரினால் ஆன ஆறத்தான் ஒரு மன்னன் வச்சிருக்க முடியும். ஆனா சிவபெருமானும் ஆனந்தத்தையே ஆறாக வைத்திருக்கின்றான். ஏதோ நம்ம அவனுக்கு ஊர்தி என்பது ஒரு குதிரையோ இல்ல ஒரு சிங்கமோ இல்ல ஏதோ ஒரு உயிரினமா இருக்க முடியும். ஆனா சிவபெருமானுக்கு ஞானாகாசமே அவனுக்கு ஊர்தியாக விளங்குகின்றது. அவனுடைய நாடு என்பது யாரெல்லாம் தெளிந்து விரிந்த அகன்ற மனதுடையவர்களோ
அவர்களுடைய மனத்தையே தன்னுடைய நாடாக வைத்திருக்கின்றான். அதுதான் தென்பாண்டி நாடயத்தில் அவன் வந்து உத்தரகோச மங்கை என்பது யாருடைய மனதில் அருள் ஊறுகின்றதோ, அருள் சுரக்கின்றதோ அவருடைய மனத்தையே தன் ஊராக வைத்திருக்கின்றான். அதுதான் உத்தரகோச மங்கை. நாம பார்க்கின்ற ஒவ்வொரு ஊரும் நமக்குள்ள நிகழ வேண்டிய நிகழ்வுகளைத்தான் ஊரா வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா சிதம்பரம்ன்றது சித்து கூட்டல் அம்பரம். அது என்னது? சிதாகாசம் என்று சொல்லுகின்ற நம்ம ஞானாகாசமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் சிதம்பரம். மதுரை என்பது துவாதசாந்த பெருவழி. 12 விரற்கடையில நம்மளுடைய தலையிலிருந்து 12 விரற்கடையில ஒரு துவாதசாந்த பெருவழி இருக்கு. அந்த பெருவழியில தான் சக்தியும் சிவனும் சேர்ந்து இருக்காங்க. இந்த சக்தியும் சிவனும் சேர்ற இடம் இந்த துவாதசாந்த பெருவழி. அது போல அன்னை மீனாட்சியும் அப்பன் சொக்கநாதரும் சேர்ந்து இருக்கக்கூடிய மதுரை என்பது துவாதசாந்த பெருவழின்னு சொல்றோம். ஆக எதெல்லாம் நம்ம வெளியில பாக்குறோமோ அதெல்லாம் நம்ம உள்ள பார்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்க்க வேண்டிய பொருள் எது அப்படின்னா அடியார்களுடைய அந்த முகக்குறிப்பு தான் முதல்ல பார்க்க வேண்டியது. ஏன்னா அதை பார்த்தா தான் நமக்கு மனசுக்கு ஆறுதலும் எல்லா விதமான நலங்களும் வளங்களும் வரும் அப்படின்றதுனால அடியன் வந்து அதை அடியார்கள்கிட்ட ஒரு யாசகமா கேட்கிற. அடியார்கள் வந்து அந்த தங்களுடைய அந்த முகக்குறிப்புகளை அடியனுக்கு தரணும் அப்படின்னு அடியன் ரொம்ப பணிவன்பு கேட்கும். உங்க எல்லாரையும் பார்க்கறதுல அடியனுக்கு சொல்லனாத மனமகிழ்ச்சி. அடியனுக்கு சுசீலா அம்மா தெரியுறாங்க, சாருமதி அம்மா, செல்வரத்தி அம்மா, சென்னம்மாள் அவர்கள் தெரியுறாங்க, கலாவதி அம்மா, கோலமால் அம்மா, அமிர்தா அம்மா தெரியுறாங்க, பிரேமா அம்மா அவர்கள், வைர சிவகாமி அம்மா தெரியுறாங்க, ஜானகி அம்மா, புவனேஸ்வரி அம்மா மற்றும் சரஸ்வதி அம்மா அவர்கள், அப்புறம் அம்மா திரௌமணி அம்மா தெரியுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சுதா அம்மா தெரியுறாங்க, கோலமால் அம்மா, காஞ்சனா அம்மா அவர்கள் தெரியுறாங்க. அடியல் செய்த பெரும் தவம் ராஜேஸ்வரி அம்மா, பொன்முடி அம்மா, எல்லாரும் தெரியுறாங்க. இந்த எல்லாருடைய அங்கேற்கண்ணி அம்மா, எல்லாருடைய பேரை சொல்றதுல அடியன் ஒவ்வொரு நாளும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா சார், எல்லாருமே எனக்கு வாய்ப்பு உங்க பேரை சொல்றப்போ இறைவனுடைய அந்த திருநாமத்தை அப்படியே திரும்ப அவனுக்கே போற்றி சொல்லி நாமளே திரும்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. தெரியலீங்களா சிவா? அம்மா தெரியல, இப்பதான் தெரியுங்க. புஷ்பா அம்மா தெரியுறாங்க, சுதர்த்தி அம்மா தெரியுறாங்க. நம்ம அந்த இதுல இலங்கை வானொலி நிலையத்துல எல்லாருடைய பேரையும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு எல்லாரு பேரையும் சொல்லணும்னு அவ்வளவு ஆசை. அது மாதிரி இவங்க எல்லாரு பேரையும் சொல்லிட்டு யாராவது அதாவதுங்க ஐயா, குரு ஐயால கேட்டோம்னா அது எங்களுக்கு ஒரு சந்தோஷங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடியே பெற்ற பெரும் தவம் தான். நீங்க தெரியலீங்களா ஐயா? சாமி தெரிஞ்சுட்டீங்க. இப்பதான் தெரியுது, பேசணும்னு தெரிஞ்சுட்டீங்க. இல்ல என்னன்னா இதுல பாக்குற வீடியோல பாக்குறவங்க நினைச்சுக்குவாங்க என்னடா இவன் வந்து அட்டெண்டன்ஸ் இருக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. அதுவும் உண்மைதான். நம்ம எந்தெந்த அமர்வுல யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. எந்தெந்த அமர்வுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற அட்டெண்டன்ஸ் வந்து ஆன்லைன்ல ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. அது நம்ம செஞ்ச பெரியதான் இல்ல. எனக்கு என்னன்னா நான் திரும்ப சொல்றது, எனக்கு நாங்களா ரெகுலர் கஸ்டமர் தான் ஐயா, நாங்களா ரெகுலர் கஸ்டமர் தான். அது உண்மைதான். அதனால அது எனக்கு உங்களை பார்த்தாதான் அடியனுக்கு இந்த நாளே, நீங்க நம்புங்க அடியன் 1000 அலுவல் இருந்தாலும் எந்த அலுவலா வேணா எனக்கு தூக்கி ஓரமாகுது. நம்ம அடியாருக்குல இது இன்னைக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி இருந்தது. 8 மணி வரைக்கும் வேலை இருந்துட்டே இருந்தது. பார்த்தேன் என்ன ஆனாலும் தூக்கி வச்சிடும், என்ன எது வேணாலும் நடக்கட்டும். நம்ம அடியார்கள் தான் சாந்தி ஆரம்பம் நம்ம தெரிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வார்த்தைகளே இல்லை. ஆக இந்த சந்திராமணியன் அம்மா எனக்கு என்னன்னா இந்த ஆனந்தம் எல்லாருக்கும் நிலைத்திருக்கணும். நம்ம எங்கெங்கயோ இருந்தோம், இப்ப கடல் கடந்து இருந்தோம். அடின்னு போங்க, திருவடி கீழே தான் இருக்கேன். ரொம்ப இப்படி தட்டினா ஓடியாந்துடலான்ற அளவுக்கு சீக்கிரம் உங்க திருவடிக்கு அடியார் வந்து எல்லா திருவடியும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடியார்கள் நீங்க தான் திட்டமிடணும். சாந்தி அம்மா, பிரேமா அம்மா, அப்புறம் பொன்முடி அம்மா, இவங்க எல்லாம் நீங்க தான் திட்டமிடணும். திட்டமிட்டு இந்த நாளை எனக்கு குறிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து வழிமேல் வெளிவைத்து அடியன் வந்து உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு அப்படியே உங்க திருப்பாதங்களை தென்னை மேல் சுமப்பதற்கு காத்து. அம்மா அன்னைக்கே சொல்லிட்டாங்க, பிரேமம்மா சொல்லிட்டாங்க, நம்ம எல்லாம் போறோம், எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்துருங்க. நீங்க வந்தா மட்டும் போதும். ப்ரோக்ராம் எல்லாம் நான் இங்க பழின்னு வச்சிடலாம். நல்லபடியா எல்லாரும் இருந்துட்டு இங்க இருந்து நம்ம எல்லாரும் நல்லபடியா ஒரு 2 நாள் வந்து அடியானு தெரியவே இல்லையா? குழந்தை வேலைய தெரியல சாமி இப்பதான் தெரியுங்க. சிலவங்க பேசினாதான் தெரியுது, என்னன்னு தெரியல. சில பேர் தெரியல. ஐயா குழந்தை வேலையா உங்க திருவடி அடியிருமா சென்னிமே சொல்லிட்டு மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அதனால நடராஜன் ஐயா தர்றேன். அதனால எனக்கு என்னன்னா இந்த ஆனந்தத்தோட நம்ம உள்ள போகலாம்.
இந்த திருத்தசாங்கத்துல இறைவனுடைய 10 இலக்கணங்களை நாம இதனால் வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சிவபெருமானுக்கு உகந்த மாலை, வில்வ மாலைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். சிவபெருமானுக்கு உகந்தது இது யாராவது அருகுன்னு சொன்னா நம்ம அருகு மாலையா, அது விநாயகருக்கு தானே தவிர சிவபெருமானுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கடவுள் இருக்கும். ஆனா சிவபெருமானுடைய அந்த மாலை ஆத்தன்டிக், அவன் மன்னனாக இருந்து அருள் செய்யக்கூடிய மாலை அருகு மாலை தான். அந்த அருகு என்பது ஒரு செல் உயிரினம். அதுதான் முதல் தோன்றிய உயிரினம். அதனால அந்த முதல் தோன்றிய உயிரினத்துக்கே பெருமான் அருள் செய்யறான்னா, ஓரறிவுடைய அந்த அருகுக்கே அருள் செய்யறான்னா 6 அறிவுடைய நமக்கு கண்டிப்பாக அருள் செய்வான் அப்படிங்கிற அந்த திண்ணம் அந்த அருகு மாலை சுமக்கும் போது, அது சாற்றும் போது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு இங்க சொல்லப்பட்டது. அப்போ இந்த 10 விதமான இலக்கணங்களையும் நாம தொடர்ந்து பாக்குறோம். இதுல தசகாரியம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எனக்கு போன தடவை நான் இது பண்ணோம். அதை நான் மேப் எனக்கு சரியா வரல. தசகாரியம்ன்றது அவங்க வேற மாதிரி இருந்து தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், ஒரே ஒரு ஐயாவே பேசு. தசகாரியம்ன்றது ஒரு பெரிய டாபிக். அது பண்டார சாத்திர நூல்கள்ல மிகச்சிறந்த நூலாக இருக்கு. அதியன் அது அடியார்கள். அப்போ இது ஒண்ணும் கிடையாது. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, அப்புறம் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, அப்புறம் சிவ ரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம். இதுதான் 3 3 6. அதுக்கு ஒண்ணு மட்டும் எக்ஸ்ட்ரா. இவ்வளவுதான் அது விஷயமே. இதுல சிவ ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிக்கிறேன். இதுல நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலன்றத விட எனக்கு அவ்வளவா ரொம்ப பெருசா அதுல தெரியல. அதனால நான் அதை சொல்லல. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆன்மா தத்துவம் இருக்குதுன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம பெரிய இறைவன் கிட்ட போறோம்னு இருக்கோம். தத்துவம்னா என்னது? இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? இறைவனை அடையிறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே நமக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு இல்ல. இப்ப நம்ம போறோம், வெளியில போறோம், ஒரு தூரமா போறோம், ஒரு சைக்கிள் இருக்குன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு கார் இருக்கு, ஒரு சைக்கிள் இருக்கு, ஒரு வெஹிக்கிள் இருக்கு போறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த இலக்கை அடையிறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் உறுதுணையா இருப்பது போல அது இருக்குன்னு தெரிஞ்சது பெரிய விஷயம். 2வது, அந்த சைக்கிளை ஓட்ட போறது யாரு? முதல்ல சைக்கிள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம். அப்புறம் அந்த சைக்கிளை ஓட்ட போறது நம்ம தான் ஓட்ட போறோம், இல்ல வேற யாரையோ வச்சு ஓட்ட போறோம். அதுதான் 2 பண்ண போறோம். நம்ம ஓட்டுனா, நல்லா கவனிங்க, நம்ம ஓட்டுனா நம்மளுடைய ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இதுவே குருநாதர் ஓட்டுனா குருநாதருடைய ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம். நம்மளை யாரோ வழி நடத்தி போறாங்க, இல்லைன்னா அவங்க வழி நடத்துறதுன்னு பேர்ல நாம போறோம், அவ்வளவுதான். அப்போ சைக்கிள் வேணும், சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஓட்டிட்டு போய் யாரை பார்க்க போறோம்? தெரியணும் இல்லையா? யாரையாவது பார்க்க போறோம். பார்த்துட்டு அங்க என்ன பண்ண போறோம்? பார்த்துட்டு நம்ம திரும்ப வர போறோமா, இல்ல அங்கேயே அவங்களோட செட்டில் ஆக போறோமா? அப்படின்னா பார்க்க போறோம், அவங்களோட பேச போறோம், அவரோடையே ஒண்ணு கலக்க போறோம். இது 3 தான். இந்த ஒண்ணு கலக்கிறனால அவர் என்ன அனுபவத்தில் இருக்காரோ அந்த அனுபவத்தை பெறப்போம். இது 4 தான். சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம் அப்படின்னு 4. முதல்ல சிவரூபம், சிவனுடைய ரூபத்தை தெரிஞ்சுக்கணும். சிவனுடைய ரூபம் என்ன? சிவனுடைய ரூபம் என்ன சாமி? சொரூபம். சொரூபமாயா? சொரூபம். அது எது? நடராஜர் பெருமான் ஐயா, நடராஜர் உருவம். சிவனுடைய ரூபம் எது? ரூபம் லிங்க வடிவம் ஐயா. அருவுருவங்க ஐயா. இல்ல கரெக்டா சொல்லுங்க. அருவுருவம் தான். சிவனுடைய ரூபம் எது? அன்புங்க ஐயா. அவ்வளவுதான். என்னைக்குமே கேள்விக்கு தான் ஆன்சர். அன்புதான் ஆன்சர். எந்த கேள்விக்கு ஆன்சர் அன்புதான் நம்ம கிட்ட. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆக சிவபெருமானுடைய ரூபம் என்பது அன்புதான், சிவரூபம். அந்த ரூபத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் சிவ தரிசனம் நம்ம அதை பார்க்கணும்ல. சிவபெருமானுடைய ரூபம் அன்புன்னு தெரிஞ்சாச்சு. அந்த அன்பை நாம என்ன பண்ணணும்? கண்ணால முதல்ல தெரிஞ்சுக்கிறது வேற. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பார்க்கணும். சிவ தரிசனம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? வணங்கணும் ஐயா, வணங்கணும். இப்ப நார்மலா நீங்க போறீங்க, இப்ப இந்த ஆடித்தள்ளுபடி அனுபவிக்கணும் ஐயா, அவர் கூட அருமை அருமை. அனுபவிக்கணும். அது முக்கியம். ஆடி தள்ளுபடியில RMK சில்க்கு 5000 ரூபாய் சில்க்கு 2000 ரூபான்னு கேள்விப்படுறோம். அது என்னது? ரூபம். காதுல கேள்விப்படுறோம். அப்புறம் நேரம் RMK சில்க்குக்கே போயிடுறோம். அது என்னது? தரிசனம். அங்க போய் அதை புறவைய கண்ணால பாத்துறோம்.
பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? அந்த புடவையை நம்ம வாங்குறோம், வாங்கி நம்ம வீட்டுல வைக்கணும், அப்படித்தானே? அப்படியே கடையில இருந்து கட்டிட முடியுமா? கடையிலே எடுத்து போய் கட்டிட முடியுமா? அதை வாங்குறோம். அப்ப வாங்குறது பேர் தான். அப்ப அந்த பொருளை நம்ம வீட்டுல நம்ம என்ன பண்றோம்? சேர்க்கிறோம் இல்லையா? அதுக்கு பேரு, பொருளை ஒரு இடத்துல சேர்க்கறதுக்கு பேரு யோகம்னு அர்த்தம். ஒரு பொருளை ஒரு இடத்துல போய் சேர்த்தா எல்லா பொருளையும் மொத்தமா கூச்சி வச்சா அது பேர் என்னது? யோகம்னு அர்த்தம். அதனால சிவ யோகம். அப்ப சிவனுடைய ரூபம் என்பது அன்புன்னு தெரிஞ்சாச்சு. அன்பை தரிசிக்கணும். அன்பை என்ன பண்ணணும்? நம்ம தரிசிக்கணும். அதனால நாம என்ன பண்றோம்? அன்பை தரிசிக்கிறதுக்காகத்தான் அடியார்களை பாக்குறோம், நம்ம சிவபெருமானை பாக்குறோம். எல்லாம் அன்பை தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அன்பை நமக்குள்ள கொண்டு வரணும். அது பேர் தான் சிவ யோகம். அன்பு என்ன பண்ணணும்? நமக்குள்ள கொண்டு வர்றது பேர் சிவ யோகம். சிவயோகம் வந்த உடனே அன்பு நமக்குள்ள வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? ஆனந்தம் விளைந்து விடும், தன்னாலேயே விளைந்து விடும். அந்த ஆனந்தத்தை என்ன பண்றோம்? அனுபவிக்கிறோம். அது சிவபோகம். ஆக இந்த 4 நிலை. அப்போ இப்ப 20வது பாட்டுக்கு வந்துட்டோம். 20வது பாட்டு எதை படிக்கணும்? 10வது பாட்டுக்கு வந்துட்டோம். 10வது பாட்டு எதை குறிக்குது? நம்மளுடைய தசகாரியத்துக்கும் 10வது பாட்டுக்கும் என்ன எதை குறிக்குது? கொடியை பத்தி சொல்லுதுங்க ஐயா பாட்டு. கொடி இல்ல, நம்ம தசகாரியத்துல என்ன சொல்றோம்? தசகாரியத்தை 10வது என்னது? போகம். சிவபோகம். சிவபோகம். நல்லா தெரிஞ்சுக்கணும், சிவபோகம். அப்ப 10வது பாட்டு எதை சொல்ல போகுது? சிவ போகத்தை சொல்ல போகின்றது. போகி அப்படின்னா அனுபவித்தல் அர்த்தம். போகி 3 பேர் இருக்கான். போகி, ரோகி, போகி, யோகி. 3 பேர் கேள்விப்பட்டீங்களா? ரோகின்னு என்னது? எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டே இருந்தா அவ யாரு? ரோகி. ரோகினா ரோகம்னா என்னது? ரோகம்னா என்ன சாமி? உடம்பு ஐயா, உடம்புக்காக. பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க பாத்திரீங்களா? ரோகம்னு போட்டிருப்பாங்க பாத்தீங்களா? கௌரி பஞ்சாங்கம் பாத்திரீங்களா? ரோகம் அப்படிங்கிறது நமக்கு வருகின்ற அந்த இந்த துன்பம், உடல் துன்பம், அல்லது அதுக்கு என்ன சொல்லுவோம்? நோய். வலி ரோக நிவாரணி. ஆமா, வலி என்ற ரோகம் என்றால் நோயின்னு அர்த்தம். நோய். அப்போ ரோகினா யாருன்னா, எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறவ ரோகி. எது கிடைச்சாலும் ஸ்நாக்ஸ், காலையில 2 போண்டா, 2 இட்லி, 2 வடை, 2 பணியாரம், 2 சாதம், சாயங்காலம் ஒரு அப்படியே அது பேர் அவங்க என்ன சொல்லுவாங்க? ரோகின்பாங்க. 3 வேளை மட்டும் சாப்பிட்டா யோகி. அப்ப யோகத்தை வைக்கும். ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டா, மன்னிக்கணும், 3 வேளை சாப்பிட்டா போகி, ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டா யோகி அப்படின்வாங்க. அவங்க தான் யோகம் செய்யறவங்க எல்லாம் ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. அப்போ இந்த யோகம் அப்படின்னா என்னன்னா, நாம ஒன்று குவிக்கிறது யோகம். போகம் அப்படின்னா, போகினா அனுபவிக்கிறவன் பேரு போகி. அதுக்காக தான் சொல்லுவாங்க, அனுபவிக்கிறவனுக்கு பேரு போகி. சிவத்தை அனுபவிக்கிற இடம் தான் இந்த 10வது பாடம். சிவத்தை அனுபவிக்கிறது தான் இந்த 10வது பாடம். சிவத்தை எப்படி அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய செய்தியை தான் இங்க சொல்ல போறோம் இந்த திருத்தசாங்கத்துல. சிவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா, சிவம் எப்படிப்பட்ட பொருள் அப்படின்னா, ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க. சிவம் எப்படிப்பட்ட பொருள் அப்படின்னா, நம்ம கோனைஸ் மாதிரி. சிவன்றதுதான் கோனைஸ் மாதிரி. கோனைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்திருப்பீங்க எல்லாருமே. அந்த கோனைஸ்ல ஐஸ் இருக்கும்ல, ஐஸ் கியூப், ஐஸ் அந்த அது என்ன சொல்லுவோம், அது பவுல, ஐஸ் பவுல்ல அந்த ஒரு கிரீம் இருக்கும் இல்லையா? கிரீம் இருக்கும், கீழே என்ன இருக்கும்? அந்த கோன் இருக்கும் இல்லையா? அந்த ஐஸ் கிரீம் தான் அது மெயின் கோர்ஸ் இல்ல. ஐஸ் கிரீம்ன்றது நம்மளுடைய வினை. அந்த வினையை தாங்கி வர்றவன் யாரு? நமக்கு வினை ஊற்றுறவன் யாரு? கீழே இருக்கிற கோன் யாரு? கோன் சிவபெருமான். கீழே இருக்கிற கோன் சிவபெருமான், மேல இருக்கிற ஐஸ் நம்மளோட வினை. நாம இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சாமி கிட்ட போய் ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் வேணும் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கடைசியில் எதையும் சேர்த்து சாப்பிடணும், கோனையும் சாப்பிடணும். நானா தேட்டருக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பா கப் ஐஸ் வாங்க மாட்டேன், கோன் ஐஸ் தான். அந்த கிரன்ச்சியா கடைசியில சாப்பிடுற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அதை கடிச்சு சாப்பிட்டாதான் சினிமாவுக்கு போன ஒரு ஃபீலே வரும். அதனால அந்த கோன்ல அந்த அப்போ தாங்கி வருகின்ற கோனும் சாப்பிடுற பொருள் தான். அது போல சிவம் என்பது அனுபவத்தை வழங்கும். கோனையும் ஐஸ்கிரீமையும் தரும், சிவத்தையும் சாப்பிடலாம். சிவம் என்பது அனுபவத்தை தரும், சிவத்தையும் அனுபவிக்கலாம். அதுதான் நம்ம முக்கியமான. நாம என்ன பண்றோம்? சிவத்தை அனுபவிக்கிறதுக்கு நாம முயற்சிக்கிறதே இல்லை. நாம என்ன பண்றோம்? மற்ற விஷயங்கள் அனுபவிக்கிறதுக்கு தான் எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பொருள் வேணும், நகை வேணும், எனக்கு வேலை வேணும், எல்லாம் கேட்கணும். இதெல்லாம் கிரீம் தான். கிரீம் தாங்கி வரைக்கும் கிரீமை கொடுக்கிற என்ன பண்ணலாம்? கிரீமை கொடுக்கிற அந்த கோனையும் சேர்த்து அனுபவிக்கலாம். அப்ப சிவம் என்பது அனுபவத்தை வழங்கும் பொருள். மற்றைய நல்லா கவலை முக்கியமான செய்தி, என்ன ஒரு நிமிஷம் பாருங்க. மற்றைய சமயங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா,
இறைவன் என்பவன் அனுபவத்தை தருகின்றவன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா நம்ம சமயம் இறைவனையே நீ அனுபவிக்கலாம்னு சொல்ற. மற்ற சமயங்கள் என்ன சொல்லுது? உனக்கு தேவையான வினை அதை கொடுக்கிறவன் ஊற்றவன் இறைவன் சொல்லுது. எந்த சமயத்திலேயாவது இறைவனை அனுபவிக்கலாம்னு சொல்லுதான்னா இல்ல, நம்முடைய சைவம் மட்டும்தான் இறைவனை அனுபவிக்க முடியும். மற்ற சமயம் எல்லாம் வாழை இலையில சாப்பாடு போடுற மாதிரி. கடைசியில வாழை இலையை சாப்பிட முடியுமா? சாப்பிட மாட்டோம். ஆனா நம்ம சாமி மட்டும் கோனைஸ் மாதிரி. நம்ம சாமி மட்டும் கோனைஸ் மாதிரி. நம்ம ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டு கீழே இருக்கிற கோனையும் சேர்த்து சாப்பிடலாம். அது மாதிரி மற்ற சமயத்துல இருக்கிறவங்க எல்லாம் அதுல இருக்க கூட்டு பொரியெல்லாம் சாப்பிடலாம், தவிர அதை தாங்கி வருகின்ற தட்டு சாப்பிட முடியாது. இப்ப செவர் சில்வர் தட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சோறு இருக்கும், சாப்பிட்டுட்டு கடைசியா தட்டை தின்ன முடியுமா? திங்க முடியாது. ஆனா கோன் ஐஸ்ல அது மெயின் கோர்ஸையும் சாப்பிட்டுட்டு அந்த கோனையும் சாப்பிடுற மாதிரி சிவபெருமான அனுபவம். இப்ப நீங்க போன உடனே இனிமே என்ன பண்ணிக்கலாம்? ஐஸ் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதி, கீழே போட்டு கோனை மட்டும் சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே கிடையாது. அதனால சிவபெருமான போயிட்டு, பெருமானே ஒன்னு அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை இந்த பிறவில எனக்கு கொடு அப்படின்னு கேட்கக்கூடியதுதான் சிவபூசைய. சிவபூசை எப்படி இருக்கணும்? ஒன்னா அனுபவிக்கணும். எப்ப அனுபவம் கிடைக்கும்? அப்படின்னா கையில வந்து திருநெல்வேலி அல்வா இருக்கு இல்ல, மதுரையில பிரேம விலாஸ் அல்வா நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, நம்ம இந்த இருக்குல்ல, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பிரேம விலாஸுக்கு 20 ரூபா தான். இன்னைக்கும் 20 ரூபா தான். நான் நினைச்சேன் மாத்திருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கும் 20 ரூபா தான். இப்போ சாப்பிட்டோன்னு கொஞ்சம் போல காரா கூத்தி ஏதாச்சும் தருவாங்க. அது மாதிரி அல்வா இது வரைக்கும் 40ல என்னைக்கு வந்தாலும். அது மாதிரி அனுபவம்னா வாங்கிட்டு பாக்குறது சிவரூபம். நல்லா கவனிங்க. கடைக்கு போறது சிவரூபம், கையில வாங்குறது சிவ தரிசனம், அதை எடுக்கிறது சிவ யோகம், நாக்குல போட்டு சுவைக்கிறது தான் என்னது? சிவ போகம். இந்த நாக்கு வேற இல்ல, அல்வா வேற இல்லைன்னு ரெண்டும் என்ன ஆகுது? அத்து விதமா ஒண்ணு சேர்றப்போ கிடைக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேரு தான் அனுபவம்னு பேரு. அனுபவம் எப்ப கிடைக்கும்னா நானும் நீயும் வேற இல்லைன்னு சொன்னாதான் அனுபவம். இப்ப நான் சட்டை போட்டிருக்கேன், ஆனா சட்டை வேற, நான் வேறதான். சட்டையினால எனக்கு ஒரு அனுபவம், சட்டையினால எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆனா நான் வேற, சட்டை வேறதான். என்னைக்கும் அது வேற இல்ல. ஆனா நான் சாப்பிடுற உணவு இருக்கு இல்லையா, அது தட்டுல இருக்கிற வரைக்கும், அது நாக்குல பட்ட உடனே நாவும் அந்த சாப்பாடும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா நான் வேற இல்ல, அப்ப அது அனுபவத்துக்கு. அப்போ சிவபெருமானை எப்படி அனுபவிக்கணும்னா அவன் வேற இல்லை, நான் வேற இல்லைன்ற அந்த உணர்வு வந்து நாம ரெண்டு பேரும் கலந்து நிற்கக்கூடிய அந்த நிலைக்கு பேரு தான் என்னது? அனுபவம்னு அர்த்தம். அப்ப சிவபெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னா சிவபூசையில நீர் எடுத்துட்டு போறோம், அவனுக்காக மலர் எடுத்துட்டு போறோம், அவனுக்காக தீபங்கள் மந்திரங்கள்லாம் எடுத்துட்டு போறோம். சிவபூசையில 5 பொருள் தேவை, தெரியும் இல்லையா? சிவபூசையில மலர், நீர், தீபம், தூபம், மந்திரம். இந்த 5 பொருளும் சிவபெருமானுக்கு நம்ம 5 முகத்துக்கும் ஈசான், தத்புருஷம், பாமதேவம், அகோரம், சத்யோஜோதம் சொல்லிடணும். 6வது முகமாக இருக்கக்கூடிய அந்த 6வது முகத்துல அவனை அணைக்கிறோம் நம்ம. ஏன்னா அவன் தான், அந்த முகம் தான் கீழே இருக்கு, அவனை வாரி அணைக்கணும். அப்போ இந்த இறைவனை ஆலிங்கனம் செய்யறோம் இல்லையா, சிவபெருமான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஆலிங்கனம் செய்வதுதான் நம்மளுடைய அனுபவம். இதெல்லாம் சபை இது ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் இன்னும் தெரியறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு தெரியல, நாகரீகமா பயன்படுத்தலாம். இப்போ கணவன் மனைவி 2 பேருமே, கணவன்றிருந்து மனைவிக்கும் மனைவிட்டிருந்து கணவனுக்கும் 2 பேருக்குமே அனுபவம் வரும். 2 பேரும் இவங்க, இந்த அம்மா ஒரு திட்டுவாங்க, அவர் ஒரு திட்டுவாரு, இந்த அம்மா கொஞ்சம் அன்பு செய்வாங்க, அவர் அன்பு செய்வாங்க. 2 பேருக்குள்ளேயும் அனுபவம் வரும், 2 பேரும் அனுபவத்தை தருவாங்க. ஆனா 2 பேரும் அனுபவிக்கக்கூடிய பொருளாவும் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது போல சிவபெருமான் அனுபவத்தை தருபவனும் அவன் தான், அனுபவிக்கக்கூடிய பொருளும் அவன் தான். இப்ப 2 கணவன் மனைவி இருக்காங்க, 2 பேருக்குள்ள அந்த இன்ப நுகர்ச்சி இல்ல, கடைசி வரைக்குமே அவங்க தர்றாங்க இவங்க தர்றாங்கன்னா அவங்க கணவன் மனைவி இல்லைன்னு தான் சொல்லணும், அவங்க கணவன் மனைவி இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா இன்ப நுகர்ச்சி இருக்கு, அவங்க அனுபவம் செஞ்சுக்கிறாங்கன்னா கணவன் மனைவின்னு சொல்வது போல சிவபெருமான்கிட்ட இது நாள் வரைக்கும் சிவபெருமான ஆலிங்கனம் செஞ்சு அவன் வேற இல்லை, நான் வேற இல்லை அப்படிங்கிற அந்த அனுபவத்தை நாம பெறலைன்னா நாம இது வரைக்கும்
நாம சிவபூசையில ஏதோ ஒரு மிஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சிவபெருமான் சிவபூசை புடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணணும், அவன் அப்படியே தனக்குள்ள எடுத்து அவன் வேற இல்ல நான் வேற இல்லைன்னு ஒரு கணம் நினைச்சாலே கண்கள்ல அப்படியே கண்ணீர் பெறும், உடல் விதர்க்கும், நான் தழுதழுக்கும், கைகள் எல்லாம் அவன் நடுங்கும், குறு வியர்வை கொல்லும். அப்படி சொல்லக்கூடிய அக மெய்ப்பாடுகள் சொல்லக்கூடிய அந்த 10 மெய்ப்பாடுகளும் நமக்குள்ள தோன்றுவது எப்ப அப்படின்னா, அது சிவம் வேற இல்ல நாம வேற இல்ல நினைக்கிறப்பதான். அந்த நினைப்பு சிவபூசையில இருக்கணும். நீங்க தேவாரம் பாடுறீங்க, சாமிக்கு பூஜை பண்றீங்க, தீபம் காட்டுறீங்க, தூபங்க, அதெல்லாம் ஓகே. கடைசியில சிவமும் நானும் ஒண்ணு, ரெண்டு அவனை அப்படியே அள்ளி சாப்பிட, அவனை அப்படியே பிச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு உணர்வோட அந்த ஆன்மாவோட அவனை கரைத்து கொள்கின்ற அந்த நிலையும் தான் நம்ம என்ன பண்ணணும். அவனை எப்படி சிவலிங்க திருமேனில ஆவாகம் பண்ணமோ அது போல ஆன்மாலையும் அவனை ஆவாகம் பண்ணணும். நம்ம ஆன்மால அவன் இறங்கணும், புரியுதுங்களா? நம்ம ஆன்மால அவன் இறங்குறதுக்கு பேரு தான் சிவபோகம். அவன் இறங்குறான் அப்ப இல்லையான்னு கேட்கலாம் நீங்க. ஏன்டா அப்ப ஆன்மால அவன் இல்லையானா அவன் இருக்கா, அவன் இருப்பை உணர்வதுதான் சிவபூசை, புரியுதுங்களா? அவன் நீங்க கூப்பிடாட்டாலும் உங்க ஆன்மால அவன் இருந்து இயக்கலைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இயங்காது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கை இப்படி தூக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னமோ நீங்க தூக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிருக்க, அவன் இருந்து தூக்கி விடுறான். இல்லங்க நீங்க சொல்லலாம்ல, இல்ல ஆன்மா தானே உள்ள இருக்கு, ஆன்மா தான் அதை செலுத்துதுன்னா நல்லா கவனிக்கணும். ஆன்மா தான் செலுத்துதுன்னா இந்த ஆன்மா தனியா இருந்துச்சுல்ல, எனக்கு ஒரு நிமிஷம் கவனிக்கல. நீங்க கேட்கலாம், ஆன்மா தானே உள்ளுக்குள்ள செலுத்துது, இறைவனா செலுத்துறான்னா அப்ப இந்த ஆன்மா தனியா இருந்தப்போ தானா செலுத்தி இருக்கலாம்ல ஏதாவது உடம்புல, அது ஏன் வெயிட் பண்ணுது? புரியுதுங்களா? இந்த ஆன்மா நினைச்ச அந்த ஆன்மாவுக்கு செலுத்துகின்ற ஆற்றல் இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த ஆன்மாவுக்கு செலுத்துகின்ற ஆற்றல் இருந்தா இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு போனதுக்கு அப்புறம் தானாவே என்ன பண்ணிடும், இன்னொரு உடல்ல செலுத்திக்கிறோம்ல, ஆமாவா இல்லையா? புரியுதுங்களா? ஆனா செலுத்த முடியல. இந்த ஆன்மா உடலை விட்டு போனதுக்கு அப்புறம் இறைவன் தருகின்ற சாய்ஸுக்காக அது காத்திருக்கு. அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு செலுத்துகின்ற ஆற்றல் கிடையாது. இந்த ஆன்மாவுக்கு அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் மட்டும்தான். வாயில ஊட்டி விட்டா சாப்பிடும், எடுத்து கூட சாப்பிட தெரியாது. இந்த ஆன்மாவுக்கு வாயில ஊட்டி விட்டாதான் சாப்பிடுமே தவிர சோத்து இடையில வச்சா கூட சாப்பிட தெரியாது, புரியுதுங்களா? இறைவன் ஊட்டிக்கிட்டே இருக்கான், முழுங்கிக்கிட்டே இருக்கும். முக்தியிலையும் இறைவன் ஆனந்தத்தை ஊட்டிக்கிட்டே இருப்பான், முழுங்கிட்டு இருக்கும். இப்ப என்ன பண்றார், இப்ப இருக்கக்கூடியது சரி. அப்போ இறைவன் இந்த ஆன்மாவுக்கு சுதந்திரம் என்பது கிடையாது. இந்த ஆன்மாவுக்கு சுதந்திரம் என்பது கிடையாது. இந்த ஆன்மா எப்பொழுதுமே ஏதோ ஒரு பொருளுக்கு அடிமையாத்தான் இருக்க முடியும். இந்த ஆன்மா இப்போ இந்த உலகத்துக்கு அடிமை, சிவபெருமான்கிட்ட போனா சிவனுக்கு அடிமை, அவ்வளவுதான். தனியா இதுக்கு ஏன் இந்த ஆன்மா அடிமையா இருக்கு? இந்த ஆன்மாவுக்கு செலுத்துகின்ற ஆற்றல் கிடையாது. இந்த ஆன்மாவுக்கு செலுத்துகின்ற ஆற்றல் கிடையாது. அப்படி செலுத்தணும்னா சரி, என் ஆன்மா உங்களை செலுத்துமா? உங்க ஆன்மா என்ன செலுத்துமா? நம்ம ஆன்மா நம்ம உடம்புக்குள்ள நம்ம நினைச்ச மாதிரி போச்சா? நம்ம நினைச்ச மாதிரி மூக்கு வந்து பாக்குது, கண்ணாடியில பாக்குது, என்னடா இப்படி இருக்கு மூஞ்சி, இந்த மூஞ்சியிலே போய் என்னை சாமி சேர்த்து விட்டாரு, ஒரு ஐஸ்வர்யாராயி ஒரு பெரிய பெரிய அழகான அவங்க சேர்த்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சா கூட நமக்கு சாய்ஸ் கிடையாது. அப்போ இந்த ஆன்மாவுக்கு தற்சுதந்திரம் என்பது எப்பொழுதும் இல்லை. நாம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த ஆன்மா எல்லாமே, ஆனா இந்த ஆன்மாவுக்குள்ள இயக்கிக்கிட்டு இருக்கான். இந்த உடலை இந்த ஆன்மா இயக்குதுன்னு தெரியல இல்லையா? அது மாதிரி இந்த ஆன்மாவை இறைவன் இயக்குறான்னு இந்த ஆன்மாவுக்கு தெரியல. இந்த உடல் ஆன்மா இயக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோமா? நாம புரிஞ்சுக்கிட்டோம். சைவ சித்தாந்தம் படிச்சு நாம புரிஞ்சுக்கிட்டோம். ஜென்ரலா இருக்கிறவங்க நான் தான் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் தான் பண்றேன், நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, இந்த உடலை இந்த ஆன்மா இயக்குது, அது போல ஆன்மாவை இறைவன் இயக்கிக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். அந்த ஆன்மாவுக்கு இயக்கம் என்பது கிடையவே கிடையாது. அதுக்கு தற்சுதந்திரம் கிடையவே கிடையாது. அது எப்பொழுதுமே அடிமையாகத்தான் இருக்கும். இருளுக்கு அடிமையா இருந்துச்சு, இப்ப அருளுக்கு அடிமையாக போகுது. இருளுக்கு அடிமையா இருந்துச்சு, இப்ப அருளுக்கு அடிமையாக போகுது. ஆல்மோஸ்ட் அருளுக்கிட்ட வந்துருச்சு. இப்போ இன்னொரு செய்தி மட்டும் சொல்லி இந்த 10வது பாட்டுக்குள்ள போயிடும். ஒரு செய்தி மட்டும் சொல்லி ஒரு சொல்லாரு என்னோட தொடர்புல இருக்கலாம். ஒரு நிமிஷம் என்னோட தொடர்புல இருக்கலாம். முக்கியமான செய்தி, எந்த சமயத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம சமயத்துக்கு உண்டு. எந்த சமயத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம சமயத்துக்கு உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா கவனிங்க.
இப்போ நாமெல்லாம் இது ஏற்கனவே சொன்னதுதானா, எதுவுமே சொல்லாத விஷயம் இல்ல. நம்ம 500-400 அமர்வுகளை பார்க்காத விஷயமா பார்க்க போறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தா உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. இப்போ நார்மலா குழந்தைங்களை நம்ம வந்து காலேஜ் சேர்க்கிறப்ப என்ன கேட்போம்? குழந்தைங்களை காலேஜ் சேர்க்கணும், இன்ஜினியரிங்கோ இல்ல மெடிசினோ இல்ல ஏதோ பெரிய இதுல சேர்க்கிறப்ப என்ன கேட்போம்? அவங்ககிட்ட காலேஜ் அப்ப என்ன கேட்போம்? என்ன படிக்க போற அப்படின்னு கேட்போம். இல்ல என்ன எதிர்ப்பு அந்த காலேஜ் என்ன சரி அல்ல பசங்கிட்ட இல்ல, நம்ம காலேஜ் போய் எந்த காலேஜ் சேர்க்கணும்னு நினைக்கிறப்போ எப்படி காலேஜ் சூஸ் பண்ணுவோம்? ஒரு நல்ல காலேஜ் தாங்க வேணும். நல்ல காலேஜ், நல்ல தரமுள்ளதா எந்த இருக்கணும். காலேஜ்ல படிச்சா வேலை கிடைக்கும், எந்த காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ வரும், எந்த காலேஜ்ல கேம்பஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ எப்ப வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் தான் சூஸ் பண்ணுவோம். இப்ப நல்ல காலேஜ் என்ன பண்ணுவாங்க? பையன் கடைசி செமஸ்டர் கடைசி இயர் படிக்கிறப்பவே கேம்பஸ் இன்டர்வியூல வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க. கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே கேம்பஸ் இன்டர்வியூ ஆர்டர் கொடுத்துருவாங்க, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி காலேஜ் தான் அனுப்புவோம். ஆமாவா இல்லையா? இப்ப காலேஜ் முடிச்சு 10 வருஷம் கழிச்சு தான் வேலை கிடைக்கணும், அந்த காலேஜ் அனுப்புவோமா? அனுப்ப மாட்டோம். சரியா? இதுல அடியன்லாம் படிக்கிறப்போ, அடியன் மாஸ்டர் டிகிரி எம்இ படிக்கிறப்போ செகண்ட் இயர்ல 3rd செமஸ்டர்ல வேலை கிடைச்சிச்சு. வேலை கிடைச்சு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன். எங்க இதுல நான் ஒருத்தன் தான் வந்து எல்லாருமே ஐடி, நான் மட்டும்தான் அந்த டெக்னிக்கல் கம்பெனின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் படிச்சதுக்கே VLSI கம்பெனிலேயே அடியனுக்கு அங்க வேலை. யாருக்குமே இல்லை, அடியனுக்கு தான் வேலை. அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ராஜெக்ட் இன்னும் முடிக்கல, ப்ராஜெக்ட் 2வது முடிக்கணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த ப்ராஜெக்ட் அங்க வந்து பண்ணிருங்கன்ட்டாங்க. உங்க ப்ராஜெக்ட காலேஜ்ல பண்ண வேணாம், கம்பெனிக்கே வந்துருங்க, அதுக்கு தனியா நாங்க சேலரி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டாங்க. நான் வந்து டிகிரி வாங்குறதுக்கு முன்னாடியே கல்லூரியில கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி அங்க 6 months வந்து இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்பை கம்பெனில ஜாயின் பண்ணி கம்பெனில முடிச்சுட்டு கடைசி அந்த கம்பெனிலே ஜாயின் அப்படியே ஜாயின் பண்ண. அப்படி எனக்கு என்னுடைய கான்வெகேஷனுக்கு போக முடியும். கான்வெகேஷன் அன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன அபிஷியல் மீட்டிங் வந்துருச்சு, கண்டிப்பா அது இருந்தே ஆகணுன்ற மாதிரி. அதனால கான்வெகேஷன் போகாம நான் ஆஃப்லைன் தான் வாங்கினேன். இதுல ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ வேலை கிடைச்சது அப்படின்னா அந்த காலேஜ் தானே சேர்ப்போம். ஆமாவா இல்லையா? அது மாதிரி நம்ம சைவ சமயத்துல மட்டும்தான், மற்ற எல்லா சமயத்திலையும் முக்தி எப்ப கிடைக்கும் அப்படின்னா, இந்த உடல்ல இருந்து இந்த ஆன்மா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் முக்தி. ஆனா சைவ சமயத்துல மட்டும்தான் உடலோடு இருக்கும் போதே முக்தி கிடைக்கும். எப்படின்னு பாத்தீங்களா? அதுதான் கேம்பஸ் இன்டர்வியூ. உடலோடு இருக்கும் போதே முக்தி கிடைச்சிரும். அப்படி கிடைச்ச ஆன்மாக்களுக்கு பேரு சீவன் முக்தர்கள்னு பேரு. அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு என்ன பேரு? சீவன் முக்தர்கள்னு பேரு. அவர்கள் ஜீவனோடு இருக்கும் போதே முக்தியில இருப்பாங்க. உடம்பு இருக்கும். மற்ற சமயங்கள் என்ன சொல்லுது? நீ உடம்ப விட்டு வெளியே வந்தாதான் இந்த ஆன்மாவுக்கு எது சாத்தியம்? என்னது? இடையறாத இன்பம், அன்இன்டரப்டட் எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அன்இன்டரப்டட் எக்ஸ்டசி, அது இடையிடாத ஆனந்தத்துக்கு பேரு. அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆனந்தத்துக்கு எது தடையா இருக்குமா? உடம்பு தடையா இருக்குமா? மற்ற கடவுள்கள் சொல்றாங்க, மற்ற சமயத்துல இருக்கக்கூடிய இறைவனுக்கு இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது, இந்த உடல்ன்றது அவங்களுக்கு தடையா இருக்கும். ஆனா நம்ம சாமி மட்டும் எந்த தடையும் கிடையாது அவனுக்கு. ஏன்னா அவன் தானே உடையாய், அவனுக்குத்தானே எல்லாமே உடமையான பொருள். அதனால இந்த உடம்பு இருந்தாலும் அவன் இன்பத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது. அப்ப உடலோடு இருக்கும் போதே முக்தி கிடைக்கும். கவலைப்படாதீங்க, ஐயோ இறந்ததுக்கு அப்புறம் தான் உடம்பு போனதுக்கு அப்புறம் தான் முக்தி கிடைக்கும், அதனால என்ன பண்றது? உடலோடு இருக்கும் போதே முக்தி கிடைக்கும். நம்மளுடைய திருமூலரா இருக்கட்டும், நம்மளுடைய நால்வர் பெருமக்களா இருக்கட்டும், மெய்கண்டாரா இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருமே உடலோடு இருக்கும் போது முக்தி கிடைக்கும். புரியுதுங்களா? உடலோடு இருக்கும் போதே முக்தி. ஐயா, அப்ப அவங்களுக்கு மலை வாசனை மட்டும் இருக்குங்களாயா? இல்ல மலை, அதாவது முக்தின்றப்போ அங்க வாசனையே இருக்காது. அவங்க மும்மலத்தை, அதாவது மலை, அவங்க வந்து பிரளயாகனா இருந்தா கூட முக்தி இன்பத்திலேயே நல்லா கவனிங்க. முக்தியிலேயே பதமுக்தி பரமுக்தின்னு 2 முக்தி இருக்கு. பதமுக்தி பரமுக்தி. நீங்க மேல போனா கூட பதமுக்தினா பதம் என்னது? பதம் என்னது? பதம் கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். பதம்னா பதவிங்களாயா? சரணாகதி.
ஐயா, பதம் பதம்னா அப்படின்னா என்னன்னா வெண்ணெய்ன்ற ஒரு அர்த்தம் கூட இருக்கு. பதம் அப்படின்னு என்ன சாமி வெண்ணெய்ன்ற அர்த்தம் கூட இருக்கு. பதம் எனக்கு பொருள் இந்த கூட சொல்லலாம். காது அடிச்சுனால பதம் கேட்க முடியும். பதம்னா பொருள்னு கூட சொல்லலாம். பொருளா ஆக 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 பதம். ஆனா இங்க என்னன்னா பதம்ன்றது பொசிஷன் அர்த்தம். பதமுக்தின்னு என்னது பொசிஷன். இவருக்கு இது பதம். இவருக்கு இங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. ரசம் வைக்கணும்னா சோறு என்ன பதத்துல இருக்கணும்? வெந்திருக்கணும், நல்லா வெந்திருக்கணுமா? இல்ல குழஞ்சிருக்கணும். குழஞ்சிருக்கணும். சாம்பாருக்கு எப்படி இருக்கணும்? சாதம் வெந்திருக்கணும். ஃப்ரைட் ரைஸ் நம்ம எந்த ரைஸ் பண்ண போறோம்? எது நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வேற வேற. அதாவது பதம்னா என்னன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த இடத்தை பொறுத்துதான் அந்த பதமே. பதம்ன்றது இடம். அப்போ பதமுக்தினா பொசிஷன் அர்த்தம். பொசிஷனல் முக்திக்கு பேரு பதமுக்தி. பரமுக்தினா அதை தாண்டது உயர்ந்த முக்தி. பரம்னா என்னது? பரம்னா உயர்ந்த. ரெண்டு விதமான முக்தி இருக்கு, பதமுக்தி பரமுக்தி. ரெண்டுமே இறைவனோட ஆனந்தத்தை இடையராது தரும். நல்லா கவனிங்க முக்கியமா. ஆனா இந்த பதமுக்தி இருக்குல்ல, பதம், இந்த பதமுக்தியில ஒண்ணு இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் சாமி என்ன பண்ணுவாரு? போய் இறங்கி அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாப்பான்றார். இந்த பதமுக்திக்கு மட்டும் ரெண்டு முக்தியிலையும் நிலைச்சு நிக்கலாம். ஆனா பதமுக்தியில என்ன சாய்ஸ் இருக்குன்னா கீழே இறங்கி ஏறுவோம். ஆனா பரமுக்தியில அவங்க இறைவனோட இரண்டரை கலந்துருவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்குன்னு தனியா எதுவும் கிடையாது. அவங்களுக்கு ரூபம் கிடையாது. அவங்களுக்கு வந்து சாலோபம், சாரூபம், சாமி எதுவுமே கிடையாது. சாயுஜ்ய நிலையில இருப்பாங்க இல்லையா? அதுக்கு பேரு பரமுக்தி. அந்த பரமுக்தியில இறைவன்கிட்ட இருந்து பிச்சை எடுக்க முடியாது அவங்கள. அந்த அடியார்களுக்கு தான் என்ன பேரு? ஒன்ற உடன் கலந்த அடியவர்கள்னு பேரு. யாருக்கு? பரமுக்தியில இருக்கிறவங்களுக்கு பேரு ஒன்ற உடன் கலந்த அடியவர்கள். அவங்க சாமி கூடயே தான் இருப்பாங்க. சாமி அவங்களையும் பிரிக்க முடியாது. யாரு மாதிரி? அன்னை சிவகாமி மாதிரி. அன்னை சிவகாமி இடபாகத்துல இருக்கிற மாதிரி அவளாவது ஒரு பாகத்துல இல்லாம இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்கல்ல. யாரு? அன்னை சிவகாமி ஒரு பக்கம் தான் இருக்க, இன்னொரு பக்கம். ஆனா இந்த அடியார்கள் என்ன பண்ணுவாங்க? குண்டூசி நுழையக்கூட முடியாத இடத்துல அளவுக்கு கூட சிவபெருமானோடு கலந்துருப்பாங்க. நினைச்சு பாருங்க. சிவம்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ள அப்படியே பொதிஞ்சிருப்பாங்க. அப்படி அவங்கதான் யாரு? ஒன்ற உடன் அவன் சிவம் வந்தா அவங்க இருப்பாங்க. அவனையும் சிவத்தையும் தனித்து அவங்களையும் அடியார்களையும் அந்த ஒன்ற உடன் கலந்த அடியார்களையும் சிவத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது. எப்பொழுதுமே அந்த தர்பார் மாதிரி. தர்பாருக்கு வர்றப்போ அமைச்சர் இருப்பாரு, புலவர் இருப்பாரு, பாடுறவங்க இருப்பாங்க, ஆடுறவங்க இருப்பாங்க, அங்க வீணை வாசிக்கிறவங்க இருப்பாங்க, அங்க சாம்பரம் வீசுறவங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல. அப்படி மன்னன் வர்ற மாதிரி சிவபெருமான் வரும்போது இந்த ஒன்ற உடன் கலந்த அடியார்கள் எப்பவுமே வருவாங்களாம். அதனாலதான் மாணிக்க வாசகருக்கு குருந்த மரத்துல வரப்போ இவங்களும் உட்கார்ந்து இருந்தாங்க. யாரு? இந்த ஒன்ற உடன் கலந்த அடியார்கள். நல்லா கவனிக்கணும். ஒரு செய்தி, ஒரு ரொம்ப நுட்பமான செய்தி. ஒன்ற உடன் கலந்த அடியார்களை பார்க்கணும்னா நீ எங்க போகணும்? அவங்க எங்கதான் இருக்காங்க? ஒன்ற உடன் கலந்த அடியார்கள் எங்கதான் இருக்காங்க? நம்ம திருவாசகத்துல இருக்கிறாங்க. இல்ல நான் ஜென்ரலா சொல்றேன். ஒன்ற உடன் கலந்த அடியார்கள் எதுக்குள்ளதான் இருக்காங்க? நம்ம மனசுக்குள்ள இருக்கிறாங்க. சிவத்துக்குள்ள இருக்காங்க. ஒன்ற உடன் கலந்த அடியார்கள் இருக்காங்க. அந்த ஒன்ற உடன் கலந்த அடியார்களை பார்க்கணும்னா நீங்க எங்க இருக்கணும்? சிவத்துக்குள்ள. நாங்களும் அங்க போகணும். நாமளும் சிவத்துக்குள்ள போகணும். அதத்தான் சொல்லி என்ன சொன்னாரு? உடையான் உந்தன் நடுவில் இருக்கும் உடையார். அது கரெக்டா சொல்லுங்க. அடியார் நடுவில் இருக்கும் அருளை. உடையாய் உந்தன் நடுவில் இருக்கும். அந்த பாட்டுங்கயா? அந்த பாட்டு தான். பாடுங்க யாராச்சும். உடையால் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீரதி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியால் நடுவுள் இருக்கும் அருளை பொறியாய்
பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. திருச்சிற்றம்பலம். நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அடியார் நடுவுல இருக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றோம், திருவாச முற்றத்தை ஓடுறாங்க, பண்ணிட்டு இருக்காங்களா, குடுகுடுன்னு ஓடி போய் அடியார் நடுவில் உட்காந்துட்டு அப்பாடா அடியார் நடுவில் உட்காந்துட்டோம். மாணிக்க வாசகர் சொன்ன அடியார் நடுவுள் இருப்பது இதுதான் இல்ல. மாணிக்க வாசகர் சொன்ன அடியார் நடுவுள் சிறந்தடியார் ஒன்ற உடன் கலந்தடியார்கள். சிவத்துக்குள்ள நீங்க எப்பெல்லாம் போறீங்களோ அப்பப்ப நீங்க யாரை பார்க்கலாம், அவங்க நடுவுல நீங்க இருப்பீங்க. சிவத்துக்குள்ள போறப்போ, சிவத்துக்குள்ள போறதுன்னா சிவத்தை அனுபவிக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. சிவத்துக்குள்ள போறதுன்னா சிவத்தை இந்த சிவத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் யார் வந்துருவா, ஒன்ற உடன் கலந்த அடியார்கள் வந்துருவாங்க. சிறந்தடியார்கள்ன்றதும் அவங்கதான், சிறந்தடியார்கள்ன்றதும் அவங்கதான். அந்த அடியார் திருக்கூட்டத்துல என்ன சேருன்னு தான் சொல்லி கேட்கிறார். அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமேனா இங்க இருக்கக்கூடிய அடியார்கள் இல்ல. நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் மாணிக்க வாசகர் எப்பவுமே என்ன பண்றது இல்ல, யாரு கூடயும் யாரு கூட சேரவே மாட்டாப்படி, யாரு கூட சேர மாட்டாப்படி. நம்ம திருநாவுக்கரசர் அதே மாதிரிதான். திருநாவுக்கரசர் என்ன பண்ண மாட்டாரு, எல்லாரு கூடயும் சேர்ந்து இருப்பாரு. டப்புன்னு திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாரு, எங்க போறேன்னு சொல்லாம கிளம்பிடுவார். அடியார்கள் தான் புடைசூழ வந்துட்டே இருக்காங்க. ஞான சம்பந்தர் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா அடியார் நடுவுல அடியார்கள் புடைசூழ இருப்பாப்பி. ஆனா நம்மளுடைய இவர் நாவுக்கரசர் என்ன பண்ணுவாராம், போவாரு, அவர் வர்றாருன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாரும், அவர் பின்னாடி தொத்திருவாங்க எல்லாரும். அவரு போகணும்னு சொல்ல முடியாது, சரி அவங்க கூட இருப்பாரு. சாயங்காலம் சாப்பிடுவாங்க, மடத்துக்கு வாங்க, எல்லாத்தையும் போவாரு. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அவட போறேன்னு டப்பு நினைச்சு ஓடிடுவாரு. யாரு கூட அவர் எங்க போறாருன்னு யாருக்குமே தெரியாது. சிவம் உணர்த்தணும்னு அங்க போயிடுவாரு. அதனாலதான் திங்களூருக்கு அவர் வரும்போது எப்படி வந்தாரு, பின்னாடி யாருமே கிடையாது, கூட்டம் கிடையாது. நான் தான் நாவுக்கரசர்னு சொல்றதுக்கான அடையாளம் கிடையாது. எந்த அடையாளமும் இல்லாம வந்து பாக்குறாரு. எங்கு பார்த்தாலும் நாவுக்கரசு தண்ணீர் பந்தல், நாவுக்கரசு நீர்மோர் இடம், நாவுக்கரசு உணவகம், நாவுக்கரசு நூலகம், நாவுக்கரசு குலம். என்னடா இது நாவுக்கரசு, வேற நாவுக்கரசு, ஏதோ நாவுக்கரசு. அவர் நினைச்சுக்கிட்டாரு ஏதோ நாவுக்கரசு போல சாமி நமக்கு பேர் வச்ச மாதிரி வேற யாருக்கோ பேர் வச்சிருக்காரு போல. அந்த நாவுக்கரசரை இங்க எழுதியிருக்காங்க போல, நம்ம இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாரு. யாரு, நம்ம நாவுக்கரசரு அங்க போய் பாக்குறாரு இல்லையா, இது நம்ம இல்ல. ஏன், நம்ம அந்த அளவு உயரம் கிடையாது. நமக்கு நாவுக்கரசன் பேர் வச்ச மாதிரி சாமி வேற யாருக்கோ நாவுக்கரசன் பேர் வச்சிருக்காரு போல, அதனால அவரா இருக்குன்னு நினைச்சிட்டு போறாரு. போய் அப்புதிகளில கேட்கிறாரு, அந்த நாவுக்கரசன் பேர் வச்சிருக்கீங்களே யாருப்பா, இவருடைய அடையாளத்தை சொல்றாரு. அப்ப கூட என்ன சொல்றாரு, ஏன்பா உன் பேரை வச்சுக்கலாமே, எதுக்காக பாவத நாவுக்கரசர் பேரை வைக்கிற, என்ன காரணம்? ஐயா நீங்க பெரியவங்கன்னு பாக்குறேன், இல்லாட்டி நல்லா கேட்டுருக்காங்க, இல்ல நல்லா கேட்டிருக்க, பெரியவங்கன்னு பாக்குறேன். இனிமே இந்த மாதிரி நாவுக்கரசரை பத்தி ஒரு வார்த்தை நீங்க பேசுற, அவரு தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு. அப்போ எதற்காக சொல்றோம்னா, அந்த அடியார் திருக்கூட்டத்திலே அவங்க நிக்க மாட்டாங்க. மாணிக்க வாசகரும் அப்படித்தான். அவர் கடைசி வரைக்கும் அவர் மட்டும் அடியார் திருக்கூட்டம், நம்மள மாதிரி தொண்டர் கூட்டிய நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் பாடுறப்ப என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களே எழுதியிருப்பாங்கல்ல, அப்படிதானே, அவங்களே எழுதியிருப்பாங்கல்ல. இவருக்குதான் எழுதுறதுக்கு ஆள் இல்லையே, இவர் யாருன்னே தெரியாது. இன்னைக்கும் தில்லையில போனா இவர் வந்த வாசல் கிழக்கு வாசல் தானே சாமி, கிழக்கா, மணிக்கவாசகர் வந்த வாசல் கிழக்கு தானே. அந்த கிழக்கு வாசல பாத்தீங்கன்னா அவர் வர்ற மாதிரியும் எல்லாரும் பூரண கும்பம் வச்சு எதிர்கொண்டு அழைக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அது உண்மை கிடையாது. அவர் வர்றப்ப அவர் யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது. இவர் சாட்டுக்கு என்ன நினைச்சிட்டு வர்றாரு, ஏய் கோலமார் பொதுவில் வருக அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா நம்ம போறப்ப சிவபெருமான் தில்லை வாசல்ல நமக்காக காத்திருப்பான்னு நினைச்சிட்டு வேகமா போறாரு. தேடி பார்க்கறாரு, சிவபெருமானை காணோம். உள்ள போய் அழுகிறாரு, காணோம். பல நாட்கள் அழுகிறாரு. அதுக்கப்புறம் பல நாட்கள் அழுகிறாரு. திடீர்னு எழுதி வாங்கி கையெழுத்து வாங்கிட்டு அவருக்கு பொதுவுக்கு அர்த்தம் அப்ப புரியுது. உள்ள போறாரு, அப்படின்னு 2.5 கலக்குற. பொதுங்கிறத சிதம்பரம் நினைச்சுக்கிட்டாரு. பொதுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஞானாகாசம் நினைச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, கேட் ஓபன் ஆயிடுச்சு. பொது சிதம்பரம் அப்படின்னு நினைச்சப்போ இந்த 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 இடம் சிதம்பரம் நினைச்சுட்டா. அப்படி சாமி அங்கதானே வர சொல்றாரு. இங்க கவனிங்க. அவரு போனார்ல, திருப்பரந்துரை போனார்ல,
போயிட்டு ஞானாகாசத்தை நினைச்சிருந்தா அங்கேயே பொது ஓப்பனா இருக்கும், அங்கேயே போயிருந்துருக்கலாம். புரியுதுங்களா? திருப்பெருந்துறையில ஞானாகாசத்தை நினைச்சிருந்தா அங்கேயே பொது ஓப்பனா இருக்கு, பொது கேட் ஓப்பனா இருக்கு, அப்படியே போயிருந்துக்கலாம். அந்த பொது கேட்டு எல்லா இடத்துலயும் இருக்கு. பொதுன்ற கேட்டு ஞானாகாசம் சீசே அப்படின்னா திறந்துறது. அண்டா காக்கும் அபு காக்கும் திறந்துடு சீசேன்னு நம்ம அலாவுதீன் அந்த 40 திருடர்கள் சொல்ற மாதிரி ஞானாகாசம் ஞானாகாசத்தை உணர்ந்து கண்ணை முடிச்சு பாத்தீங்கன்னா பெருவெளி திறந்திருக்கும், பெரு வெளிச்சம் காத்திருக்கும், எங்கும் அந்த பேரொளி நாதம் கேட்டுட்டு இருக்கோம். அப்படியே நடந்து போனா அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அந்த ஞானாகாசத்தை மனசுல நினைச்சு அதை அப்படியே கண்கள்ல உருக்கி அது நம்மளை சுத்தி இருக்குன்னு நம்புற அடுத்த கணம் சீவன் முக்தி ஆயிடும். அவ்வளவுதான். அதுக்குத்தான் சிதம்பரம் போங்க சிதம்பரம் போங்கன்னு சொன்னா இவர் அதான் அந்த குழு கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம ஐயா இருக்காருல்ல, நம்ம சிவபெருமான் அந்த குழு பொதுவெளியில் வருகன்ட்டாரு. பொதுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது சிதம்பரம். எட்ரா வண்டின்னு சிதம்பரத்துக்கு கிளம்புனாரு, ஓப்பன் ஆகல. என்னடா சிதம்பரத்துக்கு வர சொல்லியிருக்க? நான் சிதம்பரத்துல பல்லுகாலம் இருக்காரு, எத்தனையோ வருஷம் இருந்திருக்காரு. எத்தனை வருஷம்? மேபி ஒரு 5 வருஷம் இருக்கலான்ற மாதிரி தான் சொல்லப்படுது. 5 வருஷம் 3 வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நினைச்சு பாருங்க, இவர் என்ன சொல்றாரு? யோ, என்னைய கூட்டிட்டு போன்னு சொன்ன, என்னைய நான் வந்து சிதம்பரத்துல கூட்டிக்கிறேன்னு சொன்னேன். சிதம்பரத்துக்கு வந்துட்டேன். ஒரு நாள் ஆச்சு. சரி, ஏதோ சாமி வேலையா இருப்பாரு போல, நாளைக்கு வந்துருவான்னு நினைச்சாரு, வரல. 1 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, எல்லாம் போய்கிட்டே இருக்கு நாளு. இவர் பாக்குறாரு, யோ என்னயா மறந்துட்டியா? 6 தீக்கையும் கொடுத்திய சாமி, இப்படி விட்டுட்டு போலாமா? கொடுக்காம இருக்கலாம். 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றான் அப்படின்ற மாதிரி என்னை அங்க வச்சுட்டு மாளிகையில வச்சுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டேடா படுப்பாவி. நிக்கி கேக்குற. அப்புறம் என்ன சொன்னாரு? இங்க பாரு, நீ கூட்டிட்டு எல்லாம் போவேணாம், கூட்டிட்டு போறேன்னு சொல்லுப்பா அப்படின்றாரு. சொல்லும் வரல. சரி சொல்லு வேணாம், ஒரு நிமித்தம் காட்டு. நிமித்தம் என்னது? ஒரு மணி அடிக்கிற மாதிரி, டிங் டிங் மணி அடிக்கிற மாதிரி, அது போற மாதிரி, இது போற மாதிரி ஒரு திருமுகம் காட்டு. திருமுகம்னா சின்னதா ஒரு குறிப்பு காட்டு சாமி, போதும். புரிஞ்சிருச்சு. தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா என்ன பண்றது? இடம் இதுதான், ஆனா ஓப்பன் ஆகல கேட்டு. அப்ப அவன் சொன்ன கீ நம்ம போடல. அப்ப என்ன கீ போடணும்? அழகான நினைக்கிறார். என்ன தெரிஞ்சது. ஞானாகாசம் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கின்ற ஞானாகாசம், எல்லாவற்றையும் சிவம் சக்தியாக பார்க்கின்ற ஞானாகாசத்தை கண்களிலே, தன்னுடைய 5 புலன்களிலே மணிவாசகர் பெற்ற உடனே வழிவிட்டது. அப்படி உள்ள போயிட்டார். இவ்வளவுதான். அப்போ இவங்கெல்லாம் அப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த அடியவர் இருக்காருங்கல்ல, அவங்க எப்படிப்பட்ட அடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஒன்று உடன் கலந்த அடியவர்கள், அவங்க சிவத்துக்குள்ள இருக்கக்கூடிய அடியவர்கள். இவர் சொன்ன அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமேன்றார்ல, யாரு? நம்ம சாமி. அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமேன்னு சொல்றாருல, அந்த அதிசயம் இவர் சிவத்தை இவர் எப்பெல்லாம் சிவத்தை அனுபவிக்கிறாரோ அப்பெல்லாம் யார் வந்துருவா? உள்ள இருக்கக்கூடிய அந்த பரமுக்தி அடியவர்கள் வந்துருவாங்க எல்லாருமே. இவர் திருப்பெருந்துறையில உட்கார்ந்து இருந்தார்ல, அப்ப எப்படி இருந்தாரு? சிவத்தை அனுபவிச்சனால திருப்பெருந்துறையில பரமுக்தி அடியார்கள்லாம் இருந்தாங்க. எல்லாரும் சேர்த்துதான் இவர் உள்ள உட்கார்ந்துருக்காரு. புரியுதுங்களா? நாம நினைக்கிற மாதிரி இந்த தூள அடியார்கள் கிடையாது. ஆனா இந்த தூள அடியார்கள் தான் அந்த சூக்கும் அடியார்களா மாற போறாங்கன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். நாம எங்க போறோம்? ஆமா, கடைசி வரைக்கும் வாசல்ல நிக்கிறவன் கிடையாது. போங்க, பஞ்சாக்கரை படிக்கலாம் வரக்கூடாது, தள்ளி போங்க. நான் நினைச்சுக்குவேன் எங்க அப்பன் கூடயே நான் இருக்க போறேன். அப்ப உங்களை வச்சுக்கிறேன், அப்ப உங்களை கவனிச்சுக்கிறேன். எங்க அப்பன் கூட ஒன்றரை உடன் கலந்த அடியார்கள சேர்ந்து இருக்கேன். அப்ப உங்களை வச்சு பார்த்தேன். தள்ளி விடுறது நீங்க வேணா பாருங்க, எங்க அப்பன் கூடயே நான் போறேன் அப்படின்னு கண்கள்ல கண்ணீர் வலிந்து சூளுரைத்து வருவோம். என்னயா நான் வரையா, உனக்குள்ள நான் வந்து சேரல, என் பேரை மாத்திக்கிறேன் இறைவா அப்படின்னா, அப்படியே இந்த ஆன்மா உடல் வந்து தீபம் போல அப்படி கரைஞ்சு அப்படியே பெருமான்கிட்ட போய் ஒண்ணு சேர்ந்துடும்.
அந்த ஆற்றலை பெருமான் நமக்கு அது எப்ப கிடைக்கும்? ஞானாகாசத்தை உணரும் போது. ஞானாகாசம்னா என்ன? யாரு மேலேயும் வெறுப்பு இல்லாம. யாரு மேலேயும் வெறுப்பு இல்லாம இருக்க முடியுதா? கத்திரிக்காய் பிடிக்கலன்றோம். எனக்கு எல்லாருக்கு அந்த பாகக்காய் மட்டும் எனக்கு பிடிக்கலன்றோம். அது மட்டும் எனக்கு ஆகாதுன்றோம். அப்ப ஆகாது அப்படின்ற வார்த்தையவே, ஆகாதுன்ற வார்த்தை சிவனடியார்களுக்கு ஆகாது. புரியுதா? ஆகாதுன்ற வார்த்தை சிவனடியார்களுக்கு ஆகாது. ஆகாதுன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. எனக்கு இது நடக்காது, எனக்கு இது ஆகாது. அப்போ அந்த ஞானாகாசத்தை, ஞான பெருவழிய உணரணும் அப்படின்னா முதல்ல ஞானம்னா என்னன்னு தெரியணும், சிவன்னா என்னன்னு தெரியணும். சிவனுக்குரிய முதல்ல சிவனுக்கு அப்படியே உருவம் கொடுத்து அது செஞ்சடை பணித்த குனித்த புருவமும் கோப்பை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த உடை எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மணித்த பிறவையும் வேண்டுவதேயும் மாநிலத்தின் அவருடைய அழகு வடிவத்தை காமிச்சு, அவனுடைய பணித்த சடை கங்கை அதெல்லாம் காமிச்சு அப்படி எடுத்துட்டு வந்து சிவலிங்க திருமணி ஆக்கி அப்படியே கொண்டு போய் அப்படியே ஞானாகாசத்தை கொண்டு போய் சேர்த்த உடனே ஞானாகாசம் புரிஞ்சிடும் இந்த பிள்ளைக்கு. இந்த பிள்ளைக்கு ஞானாகாசம் புரிஞ்ச உடனே எல்லாம் சிவமாப்பா, எல்லாமே சிவமா. நான் பாக்குற மண்ணு, மலை, மட்டை, நெருப்பு எல்லாத்துக்குள்ள எங்க அப்பா இருக்கானா அப்படின்னு நினைச்ச உடனே கண்கள்ல நீர் பெருகி பார்க்கின்ற பொருள்கள் மேலா அன்பெல்லாம் உருகி அப்படியே ஆனந்த பெருவழி மனசுக்குள்ள தெரிஞ்சு எல்லாமே சிவமா இருக்குன்னா என்னை திட்டிட்டு இருக்கிறதும் சிவந்தான, என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு ஒருத்தர் நினைக்கிறேன், அவனும் சிவந்தான. அப்ப எப்படி சிவன் என்னை டார்ச்சர் பண்ணும்? நான் செஞ்ச வினைதான் நினைக்கிறப்போ முழு நிலையையும் கொண்டு. அப்போ இந்த சிவபோகம் என்பது என்னன்னா, சிவனை அனுபவிக்கும் போது நல்லா கவனிக்கணும். சிவனை அனுபவிக்கும் போது இந்த ஆன்மாக்குள்ள நிகழ்கின்ற அனுபவம் தான் சிவபோகம். இந்த சிவனை அனுபவிக்க போறப்ப யாரெல்லாம் சுத்தி இருப்பா? யார் இருப்பா? ஒன்ற உடன் கலந்த அடியார், உடன் கலந்த அடியவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னொரு பேரு பரமுக்தி, பரமுக்தர்கள் அர்த்தம். பரமுக்தர்கள், பதமுக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் பக்கத்துல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சின்ன விட்டவரை தொட்டவரை வச்சு அனுப்பிச்சிருவார் சாமி. நம்ம பிளான் எது? யாரும் இருக்க மாட்டாங்க கூட. நம்ம பிளான் எது? பரமுக்தி தான் நம்ம பிளான். பரமுக்தி கிடையாது. அதனால பரமுக்தி அடையணும்னா பரவழி அப்படிங்கிற தரிசனத்தை நம்ம உணர்ந்தோம்னா கிடைச்சோம். சரி, இந்த பாட்டுக்குள்ள போயிடலாமா? முக்கியமானது. அப்ப இந்த பாட்டுடைய மொத்த வரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 10வது பாட்டோட மொத்த வரி, மொத்த சாரம்சம்னா சிவ போகம். 10வது பாட்டுடைய மொத்த ஒரு வரி செய்தி என்ன? சிவபோகம். அதை எப்படி அடைய போறோம் இப்ப பார்க்க போறோம். அதை எப்படி இப்ப அடைய போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? ஒன்ற உடல் கலந்த அடியார்களோட சேரணும்ல, இப்ப சிவபோகம் கிடைக்கணும்ல. நான் எப்பயுமே நல்லா கவனிக்கணைய 1ஆம் கிளாஸ் ஜாயின் பண்றப்போ எனக்கு 10ஆம் கிளாஸ் SSLC எனக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. எங்க அம்மா சொல்றாங்க, தங்கம் SSLC ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும். ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னா என்னன்னு தெரியாது, SSLCனா என்னன்னு தெரியாது. 1ஆம் கிளாஸ் ஜாயின் பண்றப்போ கேட்கறாங்க, என்னம்மா அது படிச்சாதான் அதுக்கப்புறம் பெரிய பெரிய படிப்புக்கு போக முடியும், நீ பண்ணு, அது மட்டும் தெரியும். அப்போ என்ன ஆயிடுச்சு, அப்ப 1ஆம் கிளாஸ்ல இருந்தே நல்லா படிக்கணும், மிஸ் ஆயிடக்கூடாது, அது மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எடுத்து கடைசியில ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கல. ஆனா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் நம்மளுடைய ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன். சில இடங்கள்ல சில மார்க் மட்டும் தமிழ்ல மட்டும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் அந்த மாதிரி அப்படி வாங்குறப்போ சந்தோஷமா இருந்துச்சு. இருந்தாலும் மிஸ் ஆயிடுச்சு. சரி, அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்களை 1ஆம் கிளாஸ் நல்லா படிங்கன்னு சொல்ல போறது இல்லை, 2ஆம் கிளாஸ் நல்லா படிங்கன்னு சொல்ல போறது இல்லை. நீங்க 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குங்கன்னு தான் சொல்ல போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மித்ததுல எல்லாம் வாங்கணும்னு அர்த்தம். அதுக்காக தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, அப்ப ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவபோகம், சிவயோகம், இதை 9ஐயும் சொல்லி கொடுக்காம நான் சிவபோகத்தை மட்டும் சொல்லி கொடுக்குறேன்னா மிச்சத்தை நீங்க அப்ப எல்லா ஆன்மாவையும் சுத்தி பண்ணணும், தத்துவத்தையும் சுத்தி பண்ணணும் அப்படிங்கிறதும் அதுல அடங்கும்னு சொல்ல வர இந்த 10வது பாட்டுக்கான பொருள் கிடைக்கும். இப்ப இந்த பாட்டை பாடலாமா? பாடலாம். யாராவது பாடுங்க, என்ன செய்யுங்க.
சோலை பசுங்கிளியே விண்ணப்ப செய்ய சார். அடியன் பாடுறேன் ஐயா. பாடுங்க சுவாமி. சோலை பசுங்கிளியே தூநீர் பெருந்துரைக்கோன் கோலம் பொழியும் கொடி கூராய் சாலவும் ஏதிலார் துன் என்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதில்லா ஏறாம் கொடி ஏற்காட்டும் கோதில்லா ஏறாம் கொடி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. அல்லியம்மா விண்ணப்பிக்க சுவாமி. அம்மா மியூட்ல இருக்கீங்க. அல்லியம்மா மியூட்ல இருக்கீங்க. சுவாமி மியூட்ல இருக்கீங்க. சுவாமி அல்லியம்மா மியூட்ல இருக்கீங்க. சோலை பசுங்கிளியே தோணி பெருந்துரைக்கோன் கோலம் பொழியும் கொடி கூராய் சலவும் ஏதிலா துண்ணென்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி. அப்ப பன்மொழி அம்மா சுவாமி விண்ணப்பிக்க. நன்றிங்க சுவாமி. அருமை அருமை. சிவா திருச்சிற்றம்பலம். சோலை பசுங்கிளியே தூணி பெருந்துரைக்கோன் கோலம் பொழியும் கொடி கூராய் சலவும் ஏதிலார் துண்ணென்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி ஏற்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சோலை பசுங்கிளியே துணீர் பெருந்துரைக்கும் கோலம் பொழியும் கொடி கூராய் சலவும் ஏதிலார் துண்ணென்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி அப்படின்னு பாடணும் ஆசைப்பட்ட பாடிய. நல்லது. சோலை பசுங்கிளியே முதல்ல நல்லா கவனிக்கணும். சிவபோகத்தை அனுபவிக்கணும்னா நாம சிறையிலிருந்து வெளியில வரணும். அதுதான் சோலை பசுங்கிளி என்பது. சோலை பசுங்கிளி சிறையில இல்ல, கூண்டுல இல்ல. இது எங்க இருக்கு? சோலையில இருக்கு. அது எந்த விதமான கட்டுப்பாட்டுகளையும் இல்லாம ஒரு சுதந்திர பறவையா இருக்கு. முதல்ல சோலை பசுங்கிளியேன்னா இந்த கிளியானது முழுவதுமா யாருடைய பீடிப்புலரும் இல்லாம விலகி நிக்குது. முதல்ல சிவபோகம் அடையிறதுக்கு யாருடைய பீடிப்புலையும் நம்மளை இணைச்சிக்க கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட். நாம யாருக்கும் அடிமை இல்லை. நாம யாருக்கு மட்டும்தான் அடிமை? இப்போ சிவத்துக்கு மட்டும்தான் அடிமை. சிவத்துக்கு அடிமையா இருந்தா நம்மளை எப்படி நடத்துவாங்க? தன்னை போலவே நடத்துவானே, அவரை போலவே நடத்துவார். ஆமா, சிவம்ன்றதான் உலகத்துக்கே ராஜா, அண்ட சராசரத்துக்கு ராஜா. அப்ப நம்மளும் அண்ட சராசரத்துக்கு ராஜா. நம்ம பேரை சிவனுக்கு அடிமைன்னு எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்ம யாரு? சிவபெருமான். ஆமா, அண்ட சராசரத்துக்கு நம்ம தான் ராஜா. அவன்கிட்ட அடிமையா இருந்தா ராஜான்னா போய் அடிமையா ஓடி போய் அவன்கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதா? பண்ணிடலாம். சரி, அப்படி சோலை பசுங்கிளியாக இந்த ஆன்மா முதல்ல இருக்கும். அதுதான் சிவ போகத்துக்கான முதல். எந்த பீடிப்புல இருந்து இருக்காது. நமக்கு இப்ப குடும்பம், நமக்கு குழந்தை, நம்ம கணவர், மனைவி, வீடு, வாசல், படிப்பு, கல்வி, கேள்வி, ஞானம், அதுக்கப்புறம் சாதி, இதெல்லாத்தையும் கடந்து நிற்கும். இதெல்லாம் அதுக்காக கடந்து நிக்கணும், விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. சாமி கொடுத்துருக்க அந்த ஜென்மத்துல அவங்க எல்லாம் பாத்துக்கணும். அவங்க எல்லாருக்கும் செய்யறது செஞ்சுட்டு நான் யாருக்கு தான் அடிமை? நான் யாருக்கு அடிமை? சிவபெருமானுக்கு அடிமைங்க. அவன் தான் உங்களை கொடுத்திருக்கான். யாரு? இந்த கணவனை கொடுத்திருக்கான், இந்த மனைவியை கொடுத்திருக்கான். அதனால நான் கேட்கிறேன், புரியுதா? அதனால கேட்கிறேன். அவன் தான் உங்களை எல்லாம் பாத்துக்க சொன்னான், அதனால பாத்துக்கிறேன். அவன் தான் உங்க மேல அன்பு செய்ய. அதுக்காக அவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது. அவன் பார்த்தா அவங்க கிட்ட நம்ம அதை மறைச்சிடணும். ஏய் இல்லப்பா அவங்க நான் பார்த்து அவங்ககிட்ட போய் சொன்னோம். அப்ப அவன் சொன்னாலும் சரியா, அவன் சொல்லாட்டி நீ பாத்துக்க மாட்டியா? நம்ம அந்த பாவனையில இருக்கோம். சரி, அப்போ தூணீர் பெருந்துரைக்கும் தூணீர் பெருந்துரை சிவபெருமான், அந்த சிவபெருமானுடைய அந்த பெருந்துறையில என்ன இருக்கான்? தூய நீர் இருக்கான். ஏன்னா சோலையில பழங்கள் இருக்கும், அதுக்கு தேவையான நிழல்கள் இருக்கும், அப்புறம் நீர் இருக்கும். இது மூணு இருந்தா கிளிக்கு வேற எதுவும் தேவையில்லை. கிளிக்கு தேவை நிழலும் பழமும் நீரும். இது மூணும் தான் தேவை. அது போல இந்த ஆன்மாவுக்கு மூணு தேவை. என்ன?
இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்ற 3 சக்திகள். இந்த 3 சக்தி இருந்தா இந்த ஆன்மா சோலை பசுங்கிளி போல இருக்கும். இந்த ஆன்மா அந்த 3 சக்தியையும் நமக்கு 3 குணங்கள் மறைக்குது. என்ன குணம்? சத்துவ குணம், தாமச குணம், அப்புறம் ராட்சச குணம். ராட்சச குணம். ராட்சச குணம். அதுதானே ராட்சசம், தாமசம், சத்துவம். இந்த 3 தானே குணங்கள். இந்த 3 குணங்களும் இந்த 3 விதமான விஷயங்கள் தாண்டி அந்த குணங்கள் நம்ம நீங்கணும். முதல்ல தூணீர் பெருந்துரைக்கோனாக இருக்கக்கூடியவர், கோலம் பொலியும் கொடிகூராய், அவருடைய கோலம் சிவபெருமானுடைய அந்த பெருமையான அந்த நிலைப்பாடு, அவனுக்கு என்ன கொடி இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான்? சாலகும்னா சிறப்பாகவும், ஏதிலார் துன் என்ன, யார் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த தூண்ல மேல் விளங்கி ஏர்காட்டும் கோதிலா ஏறாம் குடி. அப்போ அவனுக்கு என்ன கொடின்னா, ஒரு பெரிய தூண்ல ஏறி நிற்கக்கூடிய அந்த ரிஷபம் என்ற கொடிதான் அவனுடைய கொடி அப்படின்னு சொல்றோம். அப்போ சிவபெருமானுடைய கொடி எது அப்படின்னா ரிஷப கொடி. அந்த ரிஷபம் தான். ரிஷபம்னா என்ன? நந்தி. சரி, வேற என்ன? ரிஷபத்துக்கு நந்தி சொல்லியாச்சு, அறம் சொல்லியாச்சு. வேற என்ன? விடை 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 விடைன்றது ரிஷபத்தோட ஒரு பேரு. ரைட்டு. வேற? அறம். 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 அன்புங்க ஐயா. ஐயா அன்பு ஞானம். அன்பு ஞானம். அன்பு ஞானம் எப்படி அறம் ஆயிடும்? ரிஷபம் ஆகுது, எனக்கு புரியல. ரிஷபத்தை எப்படி அன்பு ஞானத்தா சொல்றோம்? புரியல. சரி, ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா முக்கியமான செய்தி. அன்பா தாங்க தாங்குது. அன்பு தாங்க இருந்தா தாங்கும். எல்லாம் தாங்கும். ஆனா ரெப்ரசன்டேஷன் நம்ம அந்த அந்த நந்தி, அதாவது ரிஷபத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா 2 விஷயம். நீங்க சொன்னது கரெக்ட் தான். என்ன நீங்க சொன்ன அறத்துலயும் அது வரும், அது நந்தியாவும் இருக்கு, விடை அப்படி வாகனமாவும் இருக்கு. இன்னொன்னு, தோடுடைய செவியன் விடையேறி மதிசூடி. அவன் தோடு போட்டது எதுக்காக? தோடு போட்டு ஒரு பகுதி ஒரு பாகம் இருக்கதால காதுல தோடு. நீங்க பாருங்களேன், அவன் தோடு போட்டது, அவன் தோடுடைய செவியன் விடை ஏறுறது, தூவல் மென்மதி சூடுறது, சுடலை பொடி பூசுறது, திரு பிரமாபுரத்துல நிற்கிறது, எல்லாமே எதுக்காக? நமக்கு அருள் புரியறதுக்காக. அப்படி போடுங்க, 100க்கு 100. அவன் தோடு போட்டிருக்கிறது நமக்காகத்தான். ஏன்? தோடு பக்கத்துல யார் இருக்கா? அன்னை பராசக்தி. அவதான அருள். அந்த அருளை வச்சுதான் நமக்கு என்ன கொடுக்குறோம். அதனால அந்த தோடு போட்டிருக்கிறது நமக்காகத்தான். விடை ஏறுகின்றான், அறத்து மேல நிற்கின்றான். அது எதுக்காக? நமக்காகத்தான். அறத்துல நின்னா தானே. இப்ப நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், நான் கரெக்டா இருந்தா எனக்கு கொடுப்பான். நான் தப்பு பண்ணா அதுக்கான வினையும் கொடுப்பான். அது பேர் தான் அறத்துல நிக்கிறது. அப்ப அறத்துல நிக்கிறதுக்கு நிக்கிறோம். மதி சூடுறான், அது நமக்காக. எதுக்கு? பாருப்பா, மதியவே காப்பாத்திட்டேன், உனையும் காப்பாத்திட்டேன், கவலைப்படாது. நமக்கு சொல்றதுக்காக. சைரன் வச்சுட்டு வண்டி வருது, என்ன அர்த்தம்? இங்க பத்திக்கிட்டு எரியுது நெருப்பு, சைரன் சத்தம் கேட்டுருச்சு, என்ன அர்த்தம்? ஆஹா, வண்டி வந்துச்சு, நம்மள காப்பாத்திருன்ற நம்பிக்கை இல்ல? ஆமா தானே? சைரன் சத்தம் கேட்கல, மேல இருக்கிற அந்த சைரன் சத்தம் மட்டும் போடலாம்ல அவங்க. ஆனா என்ன பண்ணிருப்பாங்க? மேல ஒரு வெளிச்சம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, தலைக்கு மேல ஒரு வெளிச்சம் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படிதானே? அத சப்போஸ் சில பேர்த்துக்கு என்ன ஆகும்? தூரத்துல இருந்து பாக்குறப்ப என்னதான் கேட்கும்? கேட்காது, பார்க்க முடியும் இல்ல? அப்ப பார்த்தோம்னா என்ன தெரியும்? அந்த பல்பு தலைக்கு மேல வண்டில பல்பு சுத்திக்கிட்டே இருந்தா என்ன தெரியும்? நம்மளை காப்பாத்த வண்டி வருதுன்னு அர்த்தம். அது போல பார்த்த உடனே அவன் தலையில இருக்கிற பிறை இருக்குல்ல, அது ஒரு இடத்துல இருக்காதான், இங்கிட்டும் அங்கிட்டும் சுத்திட்டே இருக்கும். எது மாதிரி? சைரன் லைட் மாதிரி. சைரன் லைட் உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும்ல, அந்த சகப்பட லைட் உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்குல்ல, அது மாதிரி அவனுடைய தலையில இருக்கிற நிலா இப்படின்னு சுத்திதான் வருது. இப்படி சுத்திதான் வருது. நிலவுலாவிய நீர்மொழி வேலியன் அது சுத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்தா என்ன தெரியுதுன்னா,
நம்மளை காப்பாத்த ஒருத்தன் வந்துட்டான். வந்துட்டாரு. வந்தாயையா வந்தாயையா வாழ்வை மீண்டும் தந்தாயையா. பாகுபலியில வர்ற மாதிரி வந்துருவார் அப்பா. அவன் வர்றது நமக்கு தூரமாவே தெரியுறதுக்காக என்ன பண்றான்? வர்றான், விடையில வர்றான், தூவெண்மதி சூடுறான், சுடலை பொடி பூசுறான். அப்பவே தெரிஞ்சிச்சு நம்மளை செத்தாலும் காப்பாத்துவோம். மத்தவங்க எல்லாம் செத்தா விட்டு போயிருவோம், அப்படித்தானே? மத்தவங்க எல்லாம் செத்துட்டா ஆம்புலன்ஸ்ல கூட உயிரோட ஏத்திட்டு போறது ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு, வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. பல்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அமரர் ஊர்தி அனுப்புறோம்னு போயிருவாங்க, அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க. இவன் என்ன பண்ணான்? செத்த உடம்பையும் காதலிக்கிறான். அதனால செத்தாலும் நம்ம காப்பாத்துவான்றது சுடலை பொடி பூசி. அப்பேற்பட்டவன் நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் அவசியம் இல்ல. திரு பிரம்மாபுரத்துல இருக்கான். யாருக்கு? பிரம்மனுக்கே அருள் செய்தவன் பிரம்மாபுரத்துல இருக்கான். இந்த இருக்கான் போய் பாருங்கன்ற. யாரு? யார் சொல்ற? ஞான சம்பந்தம். இந்த இருக்கான் போய் பாருங்க. அப்போ அவன் தோடு போட்டிருக்கிறது, தலையில பிறை சூடி இருக்கிறது, அவன் விடை மேல ஏறுறது, அவன் சுடலை பொடி பூசுறது, எல்லாமே யாருக்காக? எல்லாம் நமக்காகத்தான். அவனுக்காக ஏதாவது உண்டா? அவன் தோடு போடணுமா? அவன் தலையில பிறை சூடணுமா? அவன் அது எதுவுமே தேவைப்படாத நமக்காக பண்றப்போ அப்பேற்பட்ட ஆற்றலுடையவன் பெருமான். இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த நந்தி குறிக்கக்கூடிய அந்த ரிஷப வாகனம் குறிக்கக்கூடிய 2 பொருள் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒண்ணு அறம், 2வது நந்தி. சரி, 3வது என்னது அப்படின்னா இந்த ஆன்மாக்கள். ஆன்மாக்களுக்கு என்ன பேரு? சைவ சித்தாந்தப்படி பசு. பசுதானே அது? பசுதானே அது? பசுன்னா நம்ம பெண் பால் சொல்றோம்ல, காலனி, காலனின்னு இருக்கு. காலனி செருப்பு இருக்குல்ல, அதுல பெண் பால் இருக்கா? காலனின்ற வார்த்தையில காவலர் சொல்றோம்ல, அதுல பெண் பால் கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்தான். மாணவன், ஆண் பால் பெண் பால் கிடையாது, 2 பேருக்கும் சேர்த்தான். மாணவி இல்லாளுக்கும் கிடையாது, இல்லாளுக்கும் கிடையாதுங்க ஐயா. இல்ல மாணவி இருக்கு இல்லையா? மாணவி இருக்கு இல்லையா? மாணவி சொல்லக்கூடாது, மாணவர் தான். 2 பேருமே மாணவர் தான். புரியுதுங்களா? ஆண் காவலர் பெண் காவலர் கிடையாது, காவலர் தான். 2 பேருமே காவலர் தான். புரியுதுங்களா? பாலினம் அது கிடையாது. அது போல பசுவுக்கு என்ன கிடையாது? பாலினம் கிடையாது. நாம தான் பசு காளைன்னு பிரிச்சிருக்கோம். பசு என்பது அந்த வர்க்கம், அந்த வர்க்கம் எல்லாமே ஒண்ணுதான். இன்னொன்னு பசுன்னா என்ன அர்த்தம்? பக்ஷு, ஆன்மா. ஆன்மா கட்டப்பட்டது, கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். பக்ஷுனா அதனாலதான் நந்திக்கு என்ன இருக்கு? மூக்குநாங்க போட்டிருப்பாங்க, பாத்தீங்களா? எல்லா கோயிலும் கட்டப்பட்டது. நாம எப்பயுமே ஏதோ ஒரு கைத்தால் நம்ம கட்டப்பட்டிருப்போம். ஒண்ணு கீழே, நல்லா எனக்கு அவனுக்கு முக்கியமான செய்தி, இந்த செய்தி ரொம்ப முக்கியம். ஒரு சொல்லுங்க, கீழே கொடி ஏறதுக்கு முன்னாடி கீழே இருக்கும்ல அந்த நந்தி, அதோட மூக்கணாங்கயிறு உலகம். திருன்னு மேல ஏத்தி மேல போயிருது இல்ல, கொடிமரம் ஏறி மேல போயிருது இல்ல, அப்ப இருக்கிற மூக்கணாங்கயிறு யாரு? சிவபெருமான். கொடி ஏறினதுக்கு அப்புறம் அந்த அழுத்தம், அவன் கட்டினப்பட்ட கயிறு சிவக்கயிறு. கொடிக்கு கீழே இருக்கிறப்போ அது என்ன கயிறு? உலக கயிறு. கொடி ஏறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? கொடி ஏறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆன்மா முழுவதுமாக சிவத்தால சூழப்பட்டுச்சுன்னு அர்த்தம். சிவத்தால சூழப்பட்டு அதுக்கு பேர் என்னது? அதுக்கு தானே பரமுக்தி. அதுக்கு பேர் பரமுக்தி. சிவத்துக்குள்ள போறதுக்கு பேர் தான் என்னது? பரமுக்தி. இந்த ஆன்மா நீங்க பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொடிமரம் எத்தனை வளையம் இருக்கும்? 16 வளையம் இருக்கும். 16 வளையங்கள் கொண்ட ஒரு பெரிய உயர்ந்த ஒரு ஸ்தம்பம். அந்த 16 வளையம் என்பது நம்ம முதுகு தண்டு, முதுகன் தண்டு. முதுகன் தண்டு எது? அதுதான் சுழுமுனை. இடகலை தெரியும்ல, இந்த ஓட்டை இருக்கு இல்லையா, மூக்கு ஓட்டை, இடகலை தெங்கலை, இது வழியா காத்து போகாம சுழுமுனை அப்படின்ற முதுகன் தண்டு வழியா காத்து போச்சுன்னா நாம எதுல சுவாசிக்கணும்னு அர்த்தம்? சுழுமுனையில சுவாசிக்கணும்னு அர்த்தம். சுழுமுனையில சுவாசிச்சா எங்க போயிடும்? கீழே இருக்கிற மூலாதாரம், நல்லா கவனிங்க, கீழே இருக்கிற மூலாதாரம் விருதுன்னு கொடியேறி எங்க போய் நின்றோம்?
கீழே இருக்கிற மூலாதாரம் அப்படிங்கறது ஆன்மா சகசிரதளத்துல ஆன்ம போய் சக்தி நிக்கணுங்க. எங்க போயிடும்? கிருன்னு போய் சகஸ்திர தளத்துல இருந்து மேல போய் எங்க போயிடும்? துவாதசாங்கம். துவாதசாந்த பெருவெளிக்கு போயிடும். அதுக்கு பேர் தான் என்னது? பரமுக்தி. அதனால கீழே இருக்கிற மூலாதாரத்தை தோண்டி மேல கொண்டு போய் அந்த துவாதசாந்த பெருவெளியோட சேர்ப்பதுக்கு பேரு தான் கொடியேற்றது. அதுக்கு பேர் தான் கொடியேற்றி காமிக்கிறது. கோவில்ல பாத்தீங்கன்னா கொடி ஏறும். ஆனா அந்த கொடி ஏறினதுக்கு அப்புறம் மேல பார்க்க முடியுமா? நம்மளால பார்க்க முடியும்? கொடியை பார்க்க முடியுமா? விமானத்துல நின்று பார்க்கலாம், கீழே நின்று பார்க்க முடியுமா? கீழே நின்று பார்க்க முடியும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஓட்டக்குள்ள போயிட்டு மேல போயிடுச்சு, மேல அங்க கொடி இருக்கும், கீழே நின்று பார்க்க முடியாது. அது போல இந்த உலகத்துல இருக்கிறவர்களால சீவன் முக்தர்களை அடையாளம் காண முடியாது. நம்மள மாதிரியே தான் இருப்பாங்க. பேண்ட் சட்டை போட்டிருப்பாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, என்ன ஏதுன்னு பேசுவாங்க. ஆனா எப்படி இருப்பாங்க? சீவன் முக்தர்களாக இருப்பாங்க. அதனாலதான் சீவன் முக்தர்கள் எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் சிவமா பார்த்தோம்னா கண்டிப்பா அதுல அவங்களும் சேர்ந்துருவாங்க. முடிஞ்சது கதை நமக்கு. அப்போ இந்த கொடி ஏறுதல் என்பது எதை காட்டுது? இந்த நந்தியம் கொடி எதை காட்டுது அப்படின்னா, நந்தி என்பது கட்டப்பட்ட பசு. இந்த கட்டப்பட்ட பசு என்பது ஆன்மா. அது என்ன பண்ணுது? கீழ்நிலையில இருக்கு. கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு போகணும். கொண்டு போறதுக்கு ஒண்ணு தேவை. அதுதான் பெருந்துறை. அதுதான் பெருந்துறை. அப்ப கீழே இருக்கக்கூடிய நந்திய 16 வளையங்கள் மூலமாக மேல கொண்டு போய் அது மேல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த நிலைக்கு பேரு தான் சிவபோகம். அப்போ இந்த ஆன்மா சிவயோகம் பெற்ற உடனே 16 கலைகளையும் தாண்டி சிவபெருமானுடைய அருள் கலைக்குள்ள போய் அது அப்படியே போய் சிக்கிக்கிறதுக்கு பேரு தான் என்னது? இந்த அதைத்தான் கொடி. அவனுக்கு நந்தியம் கொடி. அப்ப அவன் வச்சிருக்கிற கொடியில யார் இருக்கா? ரிஷபம், நந்தி. ஜெயலலிதா அம்மா கொடியில யார் இருக்கா? ஜெயலலிதா அம்மா. ரிஷபம். ஜெயலலிதா அம்மா கொடியில ஜெயலலிதா அம்மா இருக்காங்க. கருணாநிதி கொடியில கருணாநிதி இருக்காரு. நம்ம ஆன்மா. தமிழக வெற்றி கழகத்துல 2 யானை இருக்கு. அது ரெப்ரசன்டேஷன் நம்ம விஜய் ஐயா தான். இப்படி அவங்கவுங்க கொடியில அவங்கவுங்க இருக்காங்க. மலையத்வஜ பாண்டியன் அப்படின்னு சொல்ல பாண்டியன் என்ன பண்ணான்? மீன் கொடியில என்ன வச்சுட்டான்? பொதிகை மலையை தூக்கி வச்சுட்டான். பொதிகை மலை ஏன் தூக்கி வச்சா? அவனுடைய குருநாதர் யாரு? அகத்தியர். அகத்தியர்னு நினைச்சாலே என்ன பொதிகை மலையில பார்த்தாலே யார் ஞாபகம் தான் வரும்? அகத்தியர் தான் ஞாபகம். அதனால மலை துவஜம். துவஜம்னு என்னது? துவஜம்னு என்னது? கொடி. கொடி கம்பத்துக்கு துவஜம். மலை துவஜ பாண்டியன். அந்த துவஜ கொடியில மலையை தூக்கி வச்சனால அவன் பேர் என்னது? மலைய துவஜ பாண்டியன்னு பேரு. யாரு? அன்னை மீனாட்சியோட அப்பா. அப்போ ஒவ்வொருத்தவங்க கொடியிலையும் ஒன்னொன்னு இருக்கும் இல்ல? பாண்டிய மன்னன் கொடியில மீன் இருக்கு, சோழ மன்னன் கொடியில புலி இருக்கு, சேர மன்னன் கொடியில வில்லு இருக்கு, விஜயகாந்த் கொடியில விஜயகாந்த் இருக்காரு, ரஜினிகாந்த் கொடியில ரஜினி இருக்காரு, கமலஹாசன் கொடியில கமலஹாசன் இருக்காரு. ஆனா நம்ம அப்பன் சிவபெருமான் கொடியில மட்டும் நாம் இருக்கோம். நந்தி என்பது நாம் தானே, ஆன்மாக்களுடைய ரெப்ரசன்டேஷன் தானே. பசுன்னு ஆன்மா தானே. அப்போ அவன் நம்மளை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். அவங்கவுங்களதான் காதலிக்கிறாங்க. நம்ம அப்பா நம்மளை மட்டும்தான் காதலிக்கிறான். நாம மேல போகணுன்றதுக்காக கொடியில கூட நம்மளைத்தான் வச்சிருக்கான். நந்தி என்பது நாம் வேறு அல்ல, நந்தி வேறு அல்ல. அதனால நந்தியம் பெருமான், நந்தி உள்ள இருக்கிற நந்தி எதுன்னா நாம தான். நம்மளை தூக்கி அப்போ சிவபோகம் என்பது என்னன்னா, சிவபோகம் என்பது நம்மை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்த்துவதற்காக சிவபெருமான் தருகின்ற 16 கலைகளிலும் அவன் சரியா இருக்கும். இந்த ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். நம்ம அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த 16 கலை என்பது நிறைய சாந்தி நிவர்த்தி கலை, அதுக்கப்புறம் அது என்ன கலை சாமி? ரேவதி அம்மா சாமி சாந்தி கலைங்க. சாந்தி கலை, சாந்தி ஆதித கலை, சாந்தி அதீத கலை அப்படின்னு கலைகள் இருக்கு. கலைகள்
ஆன்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கூறு ஏற்படுத்திட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம நிவர்த்தி கலையாயனம, பிரதிஷ்டா கலையாயனம, வித்யா கலையாயனம, சாந்தி கலையாயனம, சாந்தியாதீத கலையாயனம, இதெல்லாம் சொல்லுவாங்க ஐயா. நாங்க இது அனுஷ்டானம் பண்ணலாம். ஆமா ஆமா. அப்போ இந்த அதுல 16 கலைகள் உண்டு. அதை இன்னும் பிரிப்பாங்க, 16 கலையா வரும். நாம டெய்லி நாள் இருக்கிற நாள் கணக்கு பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, அமாவாசை, பௌர்ணமி, அவ்வளவுதான். அப்ப இந்த 16 கலைகளும் 16 நாட்கள். அந்த இப்போ 16 நாட்களும் நாம என்ன பண்ணுவோம்? எப்பயுமே பிரதோஷம் எப்போ வரும்? 15 நாளைக்கு ஒரு தடவை சதுர்த்தசியில தான் வரும். 14ஆம் நாளுங்கய்யா. ஆமா, சதுர்த்தசியில வரும். அதான் சதுர்த்தசி. அந்த சதுர்த்தசி அதுக்கு அடுத்த நாள் என்னவா இருக்கும்? அமாவாசையோ இல்ல பௌர்ணமியாவோ இருக்கும் இல்ல? அதுதான். அப்போ இந்த 15 நாள் சிவபெருமானுடைய நினைப்பை தாங்கியே இருந்து 15ஆவது நாள் சிவபெருமான் வழிபாடு செஞ்சா 16 கலைகள்லையும் நம்ம தாண்ட முடியுன்றதுக்காகத்தான் ஒவ்வொரு 16 நாளைக்கும் பிரதோஷம் வச்சிருக்கணும். இந்த பிரதோஷமே நம்மளை எங்க கூட்டிட்டு போறதுக்காக? கீழ இருந்து மேல தூக்கிட்டு போறதுக்காக. அப்போ அப்பேற்பட்ட அந்த கலையுடைய அந்த பெருமான நாம ஒவ்வொரு நாளும் எல்லா நிலையிலும் வணங்கி, இந்த நமக்காகத்தான் வந்திருக்கான், அவன் கொடியே நம்ம கொடிதான், நம்மளைத்தான் கொடியா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நாம சிவபெருமானுடைய அன்பை மனசுல ஏத்தி நாம ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்யும் போது, சிவத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது சிவபோகம் விளைந்து இந்த ஆன்மா உயர்ந்த நிலைக்கு போகும். அது சிவமாம் தன்மையில பெறும். அப்போ ஒன்றை உடன் கலந்த அடியார்களை கண்டு அனுபவிக்கும். அது சீவன் முக்தி என்ற நிலை. நாம உடலோடு இருக்கும் போதே சிவபெருமான் அனுபவிக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் அனுபவிக்க போறோம், சத்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கே நீங்க யாரை பார்க்கலாம்? சிவபெருமான பார்க்கலாம். சிவபெருமான பார்க்கலாம். அவன் ஒரு வேஸ்ட். நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான், காதலே வாங்க மாட்டான். வேற ஆள் கூட சிவபெருமானை பார்த்தா அவன் ஏன் வேஸ்ட்ன்னு சொல்றேன்னா, அவன் என்னைக்குமே காதலே வாங்காம ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். யார் சொல்றது மட்டும் உடன் கலந்த அடியார்கள். அதான கேக்குறாரு. நான் சொல்றதுதான் மாணிக்கவாசன் சொல்றாரு. என்னடா நீ வேஸ்ட் மாணிக்கவாசன்? யோ, நீயும் எங்க ஆத்தாலும் என் கூட இருக்கிறது உண்மைன்னா எனக்கு என்ன பண்ணும்? அந்த அடியார் நடுவில் இருக்கும் அருளை தர வேண்டும். அப்போ அடியார் நடுவில் இருக்கும் அந்த அடியார் நடுவுன்னு ஒண்ணும் கிடையாது. பரமுக்தியில் இருக்கக்கூடிய அடியார்களுடைய நடு, அந்த நடுன்றது சிவபோகம் தான். சிவபோகம் குடிசாமி உன்னை அனுபவிக்கணும், அந்த அடியார்களை பார்க்கணும், அவ்வளவுதான். வேற உன்னை அனுபவம் செய்வதே அந்த அடியவர்களை காணுவதற்காகத்தான். ஆக உன்னை அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு செய்தி, ஒரு நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணி. எங்க இருந்தாலும் விழா கமிட்டியாளர்கள் அழைக்கின்றார்கள், எங்க இருந்தாலும் வரும். இங்க கவனிங்க. சிவபோகம் விளைந்தா அடியார்கள் தெரிவார்கள். என்னைக்கு சிவபோகம் விளையிறது, என்னைக்கு அடியார்கள் தெரியுது? அடியார்களை பார்த்தா அடியார்களை பார்த்து சிவபோகத்தை நம்ம வாசிக்குவோம். சிவபோகம் விளைந்தால் அடியார்கள் தெரிவார்கள். அதுவா சிவபோகம் விளையாது. நாம என்ன பண்றோம்? அதுவா பழுக்காது, புகை போட்டு பழுக்கிற மாதிரி நாம அடியார்களை பார்த்து சிவபோகத்தை வாங்கிக்கிறோம், ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். அதனால சிவனடியார்களை காணும் போது சிவமாகவே பாவித்து ஒன்றை உடன் கலந்த அடியார்களா நீங்க பாவிக்கும் போது நீங்க எங்க இருக்கீங்க? சிவபோகத்துல இருக்கீங்க, சிவனுடைய தன்மையில இருக்கீங்க, சிவமாம் தன்மையில இருக்கீங்க, சீவன் முக்தர் நிலையில இருக்கீங்கன்றனால அடியார்களை சிவமாம் பார்க்கக்கூடிய தன்மைய, அந்த பாவனை மட்டும் உங்களுக்குள்ள வந்தா போதும், அத்தனை முக்தியும் உங்க கையில கிடைக்கும் என்று சொல்லி இந்த அளவுல இன்னும் நிறைய இருக்கு. நம்ம அடுத்த அமர்வுலையும் இந்த பாடம் இன்னும் கொஞ்சம் விரிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்ற திருச்சிற்றம்பலம். நிறைவு செய்யும் முகமாக அம்மா அவர்கள் வாழ்த்து பாடம். நம்ம அடியார்கள் போயிட வேணாம், 2 நிமிடத்துல முடிச்சிருவோம். அடியார்கள் முடிந்த உடனே கிளம்பிடலாம். வான்மையில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி
விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடைய தாமரை சென்னிமேல் சுற்றி வணங்கி விடைபெறுகிறேன் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சி சாமி. அடியவர்களுக்கு வாய்ப்பு. இப்ப அடியவர்களுடைய களம் இது. அடியவர்கள் பேசலாம். 2 அடியார்கள் பேசு. ரொம்ப சுருங்க சொல்லி, அதிகமா டைம் எடுத்துக்க வேணாம், சுருங்க சொல்லி. அம்மா ஐயா, ஐயா இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்ததுங்க ஐயா. பேரூர்ல நாங்க சாந்தலிங்க மடத்துல கோயில்ல போய் முற்றோதல் பண்ணிட்டு வந்து வெளியில நின்னுட்டு இருந்தேங்க ஐயா. திடீர்னு ஒரு ஸ்கூட்டர்ல வந்து ஒருத்தர் நின்னாருங்க. அவரு ஒரு கிறிஸ்டியன்காரருங்களா. எங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்து உங்க கூட பேசிட்டு தான் அப்ப வெளியில உங்களை பேசாம என்னால அந்த இடத்துல இருந்து போக முடியல. அவன் இங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும், நல்லது அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டுங்க ஐயா. அவரு கண்ணுக்கு நாங்க எப்படி தெரிஞ்சோம் என்னங்கிறது அவருக்கு சொல்ல வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு இதா பாராட்டிட்டு போனாருங்க ஐயா ஒரு கிறிஸ்துவரு. நாங்க எல்லாம் அடியார் கூட்டம் எல்லாம் நின்னுட்டு இருந்தேங்க ஐயா. அவங்க வந்து அப்படி எங்க கிட்ட பேசிட்டு அவ்வளவு சந்தோஷமா பார்த்தோம். உங்களை பாக்குறதுல எனக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்குது. உங்களை கிராஸ் பண்ணி உங்ககிட்ட பேசாம என்னால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு இதா பேசிட்டு போனாங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னொரு ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு, அதோட நம்ம நிறைவு செய்யறோம். அடியவர்கள் ஐயா சொன்னீங்கல்ல சிவபூஜைன்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா. அந்த பூசைனா என்ன, சிவபூசைனா என்னன்னு ஒரு முறை சொல்லுங்க ஐயா. புரியல சாமி எனக்கு. என்ன எந்த இடத்துல சொல்றீங்க? சிவபூஜைனா என்னன்னு கேட்டீங்க இல்லைங்க, அப்ப ஒரு விளக்கம் கொடுத்தீங்கல்ல. ஆமா ஆமா, அது ஒரு முறை விளக்கம் கொடுங்க. சிவபூசையில வந்து இந்த 5 விதமான பொருள்களை வைத்து சிவபெருமான்கிட்ட பண்றோம். நாம சிவபெருமான்கிட்ட அனுபவத்தை கேட்கறத விட சிவபெருமானையே அனுபவிப்பதுதான் நிறைவடைந்த சிவபூசை. சிவபெருமான அனுபவிக்கணும். சிவபெருமான அனுபவித்தல் என்பது சிவம் வேறு இல்லை நான் வேறு இல்லைன்னு சிவலிங்க திருமேனில சிவபெருமான ஆவாகனம் செய்வது போல ஆன்மாலையும் சிவபெருமான ஆவாகனம் செய்து அவனை இங்க எழுந்தர்ல செஞ்சு அவனோட அனுபவத்தோடு நிக்கிறோம் இல்லையா, அதுதான் நிறைந்த சிவபூசை அப்படின்னு அடியன் சொல்றேன். ஐயா திருடைய வணங்கிறேன். எப்பவுமே சிவபூஜை பண்ணி முடிக்க போகும்போது எனக்குள்ள ஒரு இது வரும். அப்படியே சிவனை தூக்கி கொஞ்சுற மாதிரி வச்சு பண்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஆனா நான் அது அப்பப்ப சரியா தப்பான்னு நான் நினைச்சு பாக்குறது உண்டு. தூக்கி வச்சு அவருக்கு ஊட்டுறது கொஞ்சுறது அந்த மாதிரி ஒரு தன்மை வரும். ஆனா நம்ம எச்சில்லாம் படலாமா, நம்ம கொஞ்சலாமா அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க அது வந்து சரின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அவர் விரும்பி ஏற்பது கண்ணப்ப நாயனாருடைய அந்த எச்சில் இருக்குல்ல, அதுதான். அது அம்மா இவரு ஊதிட்டாங்க. யாரு அம்மா ஊதிட்டாங்க? அவங்க பேர் என்ன? சாத்தமங்கை. மனைவி ஊதினோன்னு அபச்சாரம் சொல்லி மனைவியவே என்ன பண்ணிட்டாரு, மூஞ்சிலே முழிக்காதன்ட்டாரு. இவர் வந்து காட்டாரு, இங்க பாடுறா டேய், அந்த அம்மா ஊதின இடத்துல மட்டும் சரியாயிடுச்சுடா, எல்லா இடத்துலயும் என்ன கிடையாது சரியாகல, அப்படியே பொக்கலமா இருக்கு பாரு, அப்படியே அந்த சிலந்தி கடிச்சது அப்படியே விஷமா இருக்கு. இவனுக்கு தலையில கங்கை நீர் வந்துட்டு இருக்கான். தலையில எப்பவுமே கங்கை நீர் வந்துட்டு இருக்கான். புடிச்சு தெளிச்சானே என்ன ஆகும், எல்லாமே போயிடும். கங்கை நீரை விட சிறந்தது சிவனடியாருடைய திருவாயில் வருகின்ற அந்த உமிழ் நீர்ன்னு சொல்றாங்க. அதனால அதுக்கு அவ்வளவு பெரிய, அதனால சிவபெருமான் விரும்பி ஏற்பது நம்மளுடைய அன்புதான். இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தலாமோ அவனை அனுபவிக்கணும், அது டெஃபனட்டா பண்ணணும். அதனால தப்பு இல்ல சாமி, தூக்கி கொஞ்சணும், அவனை ஆலிங்கனம் செய்யணும், அவனை அப்படியே இருக அப்படியே அணைத்து கொள்ளணும். அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நான் அந்த நைவேத்தியத்தை வைக்கும் போது யாராவது உடனே ஒரு காக்கா குருவி புறா அணில் எல்லாமே வரும். எனக்கு ஒரு நாள் வரலைன்னா கூட நம்ம செஞ்சது தப்பா செஞ்சுட்டோமாங்கிற பதட்ட உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு வாயில வச்சுட்டா நம்ம சிறைவன் நம்ம செஞ்சதை ஏத்துக்கிட்டாருங்கிற ஒரு திருப்தி உள்ளுக்குள்ள வராங்க. சுவாமி சுதாமா அவங்க தொடர்ந்து ஆரம்பிக்கணும். ஐயா சுவாமி வணக்கங்க ஐயா. பிரதோஷ் அன்னைக்கு நந்திக்கு எதுக்காக ஸ்பெஷலா இது பண்றாங்கன்னு கேட்டிருந்தாங்க. நீங்க பிரதோஷத்தப்ப நந்தியம் பெருமானுக்கு. சரி சரி, அது நமக்கு கொஞ்சம் நீண்ட பதிவு. அடியன் அது வருகின்ற அமர்வுகள்ல சொல்றேன். கண்டிப்பா சாமி, அந்த அடுத்த அமர்வுல கண்டிப்பா நம்ம நந்தியம் பெருமானை ஏன் வந்து பிரதோஷம் நம்ம வந்து ரொம்ப பெருமையா வச்சு பாக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை சொல்றோம். சாருமதி அம்மா. ஐயா ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லலாமாங்க ஐயா? சொல்லுங்க. அது பெரிய ஐயா சொன்னது, அதை சொல்லலாமா அப்படின்னு கேட்கலாம் தாங்க. சொல்ல அத பூசை
சிவபூஜை என்றால் என்னன்னா பூ செய்தல். பூ செய்தல். பூசைனா நம்ம பெருமானுக்கு கொடுப்பது. பூவில வந்து ஒரு மனம் இருக்குங்கய்யா. பூவில எப்பயுமே ஒரு மனம் இருக்கும். பூசை என்றால்னா அந்த மனத்து மேல இருந்து நம்ம மனத்து மேல இருந்து பூ சாமி மேல எப்படி போடுவோம்? கேதாதி தலையில இருந்து மேல மேல பூ போட்டா கீழே பாதத்துல வரும்ல, அவர் திருவடி கீழே தானே வருகிறது. அந்த கேதாதி பாதமா வரும் அந்த பூவு. அந்த பூ ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? ஏன் பூ நல்ல மனம் இருக்கும். பூவுல மனம் இருக்கும். ஆனா நம்ம இறைவனுக்கு கொடுக்கிறோம் அந்த பூவை, அந்த மனத்தை கொடுக்கின்றோம். அது பிறவி வந்து ஒரு வாசனைங்கய்யா. பிறவியில எல்லாருக்கும் ஒரு வாசனை இருக்கும். அது மோசமான வாசனை. இத போய் நம்ம கொடுக்க முடியாது இல்லையா சாமிக்கு. இத போய் இந்த வாசனையை கொடுக்க முடியாது இல்லையா. அது அமங்கலமான பிறவி வாசனையா இல்லையா. இந்த வாசனையை எப்படி பெருமானுக்கு கொடுக்க முடியும்? இந்த வாசனையை என்ன பண்ணலாம், நீ எடுத்துக்கொண்டு நல்ல வாசனை மலர், அந்த மலரை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த வாசனையை அந்த மலர் வாசனையை தூய்மைப்படுத்த பெருமானே, நீ கொடுத்து இந்த பூவை உனக்கே நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பூவை எடுத்து அந்த நல்ல நீர் எடுத்து நல்ல வாசனை உனக்கு கொடுத்த இந்த பூவை இனிமேல் இந்த வாசனையோட உன் கருணையால இனிமேல் எனக்கு அந்த பிறவி இருந்து நான் அந்த பிறவில இருந்து தப்பிக்கணும். இந்த இனிமேட்டு அருந்த செய்த பிழையெல்லாம் நீ பொறுத்து எனக்கு நான் உறுதி சங்கல்பம் செய்யணும். பூவும் நீரும் கொண்டு பெருமானுக்கு சங்கல்பம் செய்யணுங்கய்யா. இந்த மலவாசனையை நீக்கி இந்த உண்மையான நீ கொடுத்த அந்த மனத்தோட இருக்கிற பூ உனக்கு அர்ப்பணிக்கிறேன் பெருமானி. இந்த சிவபூசை தத்துவத்தை அடியனுக்கு சொன்னாருங்க ஐயா. இதை நான் சொல்ல விரும்பினேன், அதனால சொல்லிட்டேங்கய்யா. தவறு இருந்தா பொறுத்து கொள்ளுங்கள். சாருமதி அம்மாவோட நிறைவு அம்மா. ஐயா ஐயா திருச்சிட்டு ஐயா, திருவடி வணங்குறேங்க ஐயா. ஐயா அடியனுக்கு சந்தேகம் இருந்தது. என்னன்னா 63 நாயன்மார்கள்ல 2-3 பேர் தான் பெண்கள். அவங்களுக்கு வந்து முக்தி கிடைச்சது யோகத்துல, யோக நிலையில முக்தி கிடைச்சது. ஆனா இன்னைக்கு வந்து உணர்ந்தது என்னன்னா, நம்ம மாதிரி இருக்கிறவங்களும் சிவத்தை உணரணும். சிவபூஜை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் சிவத்தை உணர்ந்தா போதும். நம்ம ஒன்றோட ஒன்று கலந்து நம்ம வந்து அந்த பிரதோஷத்துக்கு அந்த 16 நாள் வரைக்கும் நம்ம உணர்ந்து அந்த பிரதோஷத்துக்கு போனாலே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அப்படின்னு வந்து என்னடா செய்யறது, நம்ம இப்படியே இருக்கமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். உலகையிலயும் இருக்கோம், இப்படியே இருக்கமே, என்ன பண்றது அப்படின்னு நினைக்கும் போது நீங்க வந்து இன்னைக்கு அப்படி ஒரு ரொம்ப அருமையான ஒரு இது சொன்னீங்க ஐயா. ஆனா நாங்க வந்து உணர்றோம், ஒவ்வொரு தருணத்திலயும் உணர்றோம். அத வந்து நீங்க சிவபூஜை செஞ்சாலும் அது அவங்களோட பக்குவத்தை பொறுத்து அப்படிங்கறதையும் நீங்க சொன்னீங்க. நம்ம வந்து உணர்ந்தா போதும். அந்த சிவ போகத்துல அந்த பரமுக்தியில இருக்கிற அடியார்கிட்ட போயிடலாம். அடியார்கிட்ட போனாலே என்ன அப்படி ஒரு ஈஸியா அப்படியே சிவத்துக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படிங்கறது வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. எப்பவும் அந்த கடைசி பாடல்ல வந்து அடியனுக்கு வந்து ஒண்ணு ரொம்ப அப்படியே ஆழமா உணர்வேன், அப்படியே உருகி கேட்பேன். அந்த நீங்க ஒவ்வொரு பதிகத்திலயும் அந்த கடைசி பாடல் மிஸ் பண்ண கூடாதுன்ட்டே இருந்தேங்க ஐயா. லாஸ்ட் டைம் அப்படிதான் இருந்தேன். அதுல வந்து உணர்த்துவீங்க. இப்பவும் எனக்கு வந்து இருக்குங்க ஐயா. அந்த யாத்திரை பத்துல அங்க பழ அடியார்கள் அங்க இருப்பாங்க. நமக்கு வந்து அந்த கதவு வந்து திறந்தேதான் இருக்கும். நம்ம அந்த அடியாரா போய் நம்ம நிப்போம், நம்ம வந்து அதை உணர்ந்தோனா அப்படின்னு சொன்னது எல்லாத்துலயுமே வந்து அந்த கடைசி பாடல்கள் வந்து ரொம்ப அருமையா நீங்க வந்து உணர்த்துவீங்க ஐயா. அதே மாதிரி அதை வந்து உணரணும் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. ஒரே ஒரு சின்ன திருத்தம் சாருமதி அம்மா. உணர்தலை தாண்டி இன்னொன்னு என்னன்னா அனுபவித்தல். உணர்தல் அப்படிங்கிறத விட சிவனை இன்னும் அனுபவிக்கணும். சிவனை நாம அனுபவத்தை தர்ற பொருள் கிடையாது, நல்ல அனுபவம் தர்ற பொருள் இல்லை, சிவனையே நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிற அந்த செய்தியும் நான் இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன். அதையும் கொஞ்சம் என்ன அடியார்களும், சிவம் என்பது அனுபவத்தை தருகின்ற பொருள் மட்டும் இல்ல, அனுபவிக்கக்கூடிய பொருளும் சிவன் தான் அப்படின்னு சொல்லி சிவனை அனுபவிங்க. அவன் போங்க, அவனை வந்து கிள்ளி கொஞ்சுங்க, அவனை பிச்சு பிச்சு சாப்பிடுங்க, அவன் நல்லா கட்டி பிடிங்க, அவனோட அன்பு செய்யுங்க, அவனை குழந்தையா பாருங்க, அவனை தந்தையா பாருங்க, அவனை தாயா பாருங்க. என்ன அனுபவம் கிடைக்கணுமோ எல்லா அனுபவத்தையும் அவன் அப்படித்தானே இருக்கான் நம்ம கூட. சிவன் தான் நம்மளுடைய மனைவியாவும், சிவன் தான் நம்முடைய கணவனாகவும், சிவன் தான் நம்முடைய குழந்தையாவும் மாறி மாறி நம்ம அன்பு அவன் தான் வாங்கிக்கிறான். நமக்கு அன்பு அவன் நாம கொஞ்சிறது சிவன் தான் நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம குழந்தை சிவன் தான், மனைவி சிவன் தான், கணவர் சிவன் தான், நம்ம சுத்தி இருக்கிற எல்லா சிவன் தான் நினைச்சிட்டா நம்ம எதுக்குள்ள இருக்கோம்? இல்லறத்துல இல்ல, எதுல இருக்கும்? சிவ போகத்துல இருக்கோம்னு அர்த்தம். சிவன் தான் பல அன்பு வடிவங்களா நமக்குள்ள வந்திருக்கான்ற நினைப்போட இருந்தா அதுலயே நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அந்த வகையில அத்தனை அடியார்கள் திருவடியும் வணங்கி மகிழ்கின்றேன். அடிய நிறைவு செய்கின்றேன் சுவாமி. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோல் வாழ்க,
அருமுகம் வாழ்க வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க உப்புடன் வாழ்க செல்வேன் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னும் அடுத்த விஷயம் அடுத்த அமர்வுல நான் கண்டிப்பா வெள்ளிக்கிழமை அமர்வுல நிறைவு செய்யறோம் சாமி. எல்லாரும் அன்றைக்கு எழுந்தரணும். தங்கள் திருவடியை போற்றுகின்றேன். அனைத்து அடியார்கள் பாதம் அணிந்து உத்தரவு வாங்கிக்க.